அனைவருக்கும் தங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பில் நம்முடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு பூங்காவில யாப்பிலக்கண வகுப்பு ஒன்றை தொடங்கி இருக்கிறோம். இந்த வகுப்பை தொடர்ந்து நமக்கு வழங்குவதற்காக புலவர் பாவலர் வாகை புரவலன் அவர்கள் இணைஞ்சிருக்கார். அவர் பெயரு புலவர் ஆ. ஜெயபாலன். தமிழாசிரியராக இருந்து தலைமை ஆசிரியராக பணி ஓய்வு பெற்றவர். இப்போது சென்னையில இருக்கிறார். இவர் முதலாக தமிழாசிரியராக வந்தபோது என்னுடைய ஆசிரியராக எனக்கு திகழ்ந்து எனக்கு இந்த தமிழ் அறிவையும் இலக்கிய அறிவையும் கவிதை நுட்பங்களையும் மரபிலக்கணத்தையும் சொல்லிக் கொடுத்தவர் என்றால் இப்போது நடப்பது போல் வகுப்பு போல் அல்லாமல் இயல்பாக சொல்லிக் கொடுத்தவர். இயல்பாக அதை எனக்கு சொல்லிக் கொடுத்தார். ஒவ்வொன்றா சொல்லிக் கொடுத்தாரு. நானும் அதை கத்துக்கிட்டு அதை நுட்பமா கத்துக்கிட்டேன். அது முக்கியம். கத்துக்கிட்டு ஒரு சில நாட்கள்லயே என்னை வெண்பா எழுத வச்சார். வெண்பாவை ஒரு இதழில் வர வச்சாரு. அதுக்கப்புறம் பல நேரங்கள்ல பல இதழ்கள்ல என்னுடைய படைப்புகள் வருவதற்கு எனக்கு ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்து எனக்கு தொடர்ந்து பல ஆண்டுகள் நான் கல்லூரிக்கு சென்று சில காலத்துக்கு பிறகு அவருடைய தொடர்பெல்லாம் விடுபட்டு போச்சு. அதுவரையிலும் அவரு எனக்கு வழிகாட்டியாக இன்றைக்கும் வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கிறார். நான் நீண்ட நாட்களாகவே இந்த யாப்பிலக்கணத்தை நடத்த வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன். யாப்பு தெரிய வேண்டும். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, இந்த மரபு பா எழுதுகிற இலக்கணம் அல்லது யாப்பு இலக்கணம் தெரியாதவர்கள் அந்த இலக்கணம் தெரியாமல் எழுதுவது புதுக்கவிதை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அது உண்மை அல்ல. அது மிக 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 மோசமான தவறான கருத்தாகும். மரபிலக்கணம் தெரியாததால் எழுதுவதற்கு பெயர் புதுக்கவிதை அல்ல. மரபிலக்கணத்தை முழுமையாக தெரிந்து கொண்டு அந்த மரபுக்குள் என்னால் நான் சொல்ல வந்த செய்தியை சொல்ல முடியவில்லை என்று மரபு மீறி எழுதிய கவிதைகள் தான் புதுக்கவிதைகள். ஏனென்று சொன்னால் புதுக்கவிதையை தோற்றுவித்தவர்கள் எல்லோருமே நன்கு மரபு அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். ஒரு பாடலிலே ஓமை கவிஞர் சுரதா சொல்லுகிற பொழுது, நாம் எல்லாம் பாரதியார் தான் புதுக்கவிதை எழுதினார் என்று சொன்னாலும் கூட அதற்கு முன்பாகவே புதுக்கவிதை எழுதப்பட்டிருக்கின்ற பரமேஸ்வரன் பிள்ளை என்ற ஒருவர் புதுக்கவிதையை முதலாக தமிழிலே அறிமுகப்படுத்தினார். அதற்கு பிறகு பவுல் என்னும் பாதிரியார் வந்தார். அதற்கு பிறகு பாரதியார் பற்றி அவர் சொல்ல அவங்கதான் முதல்ல எழுதினவங்கன்னு சொல்லியிருக்கார். பாரதியார் பற்றி ஒரு குறிப்பிடல இந்த பாடல். அது சொல்ற போது கூழாங்கல்ல போல வச்சுக்கிட்டு இருந்த மரபு கவிஞர்கள் மத்தியில புதுக்கவிதை என்கிற கற்களை வைர கற்களை கொண்டு வந்து கொடுத்தார்கள் அப்படின்னு யார் சொல்றது? கவிஞர் சுரதா, ஓமை கவிஞர் சுரதா மரபுல தோய்ந்து வாழ்ந்தவர். பாவேந்தர் பாரதிதாசனுடைய வழித்தோன்றலாக வந்தவர். மரபிலக்கணத்திலே தொடர்ந்து மரபிலக்கணத்தை எழுத சொல்லி வற்புறுத்தியவர். என்னையும் கூட வற்புறுத்தி இருக்கிறார். என்னையும் கூட சொல்லி இருக்கிறார். நல்லா வருதுடா, உனக்கு மரபு எழுதுடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் சொல்ல போனா முகவரி ஆட்டை போட்டுக்கோ, அதுல நீ பாவலர்னு பேர் போட்டுக்கோ அப்படின்லாம் சொன்னவர் அவர். எனக்கு வழிகாட்டியவர் ஓமை கவிஞர் சொல்றார். அப்ப புது கவிதை என்பது இந்த மரபில் என்னால் சொல்ல முடியவில்லை என்ற போது அவர்கள் அந்த மரபை மீறி எழுதிய கவிதைகள் தான் புதுக்கவிதை. நீங்க பாருங்க, மு. மேத்தா புதுக்கவிஞர், ஆனா அவருக்கு மரபு தெரியும். புவியரசு அவருக்கு மரபு தெரியும். தமிழன்பன் அவருக்கு மரபு தெரியும். இன்குலாப் அவருக்கு மரபு தெரியும். வைரமுத்து முதல் கவிதை தொகுதி பேரு வைகரை மேகங்கள். அது மரபு கவிதை நூலது. இப்படி நிறைய சிற்பி, இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. இவர்கள் எல்லோருமே நன்கு மரபறிந்தவர்கள்.
மரபிலக்கணத்தில் தோய்ந்து வந்தவர்கள், மரபு பாடல்கள் எழுதியவர்கள் தான் பிற்காலத்திலே வானம்பாடியாகவும் சீசு செல்லப்பா, ஞானக்குத்தன் எல்லோருமே மரபு புதுக்கவிதை எழுதியவர்கள். ஆனால் அவர்கள்லாம் மரபு தெரிந்தவர்கள், மரபு அறிந்தவர்கள், மரபை முழுவதுமாக கற்றவர்கள், மரபை முழுவதுமாக கற்றுக்கொண்டு பிறகு அதையும் மீறி எழுதுகிற பாடல் தான் புதுக்கவிதையை தவிர, மரபே தெரியாமல் எனக்கு மரபு தெரியாது எனவே நான் எழுதுகிறேன் இது புதுக்கவிதை என்று சொன்னால் அது புதுக்கவிதை அன்று. அது நீங்கள் எழுதுகிற உங்களுடைய உரை சித்திரங்கள் அல்லது உரைநடையை மடக்கி மடக்கி எழுதுவது சொல்ல வருத்தப்படக்கூடாது. அது நான் எழுதினாலும் சரி, நீங்கள் எழுதினாலும் யார் எழுதினாலும் சரி, மடக்கி மடக்கி எழுதும். அப்படி அல்ல. ஒரு இடத்திலே பாரதியார் புதுக்கவிதையை கொண்டு வந்து சொல்கிறார் என்று சொன்னால் அந்த இடத்திலே அவரால் அது அந்த புதுக்கவிதை மரபு கவிதையை அடக்கி கொண்டாட முடியவில்லை. தீம் தருகிற தீம் தருகிற தீம் தருகிற என்று வருகிற பொழுது அதை அதற்குள் கொண்டு வர முடியவில்லை அந்த. ஆனால் ஒரு ஓசை நயம் இருக்கிறது. இன்றைக்கும் நீங்கள் வைரமுத்துடைய கவிதைகளை கற்றால் ஒரு ஓசை நயம் இருக்கும். புதுக்கவிதை என்று சொன்னால் எந்த விதமான ஓசை நயம் இல்லாததாக இருக்காது. ஒரு ஓசை நயம் இருக்கும். ஆனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஓசை நயத்தை மீறியதாக அந்த பாக்கள் அமைந்திருக்கு என்பதைத்தான் நாம் இந்த புதுக்கவிதை மூலமாக நாம் தெரிந்து கொள்கிற செய்தி. எனவே மரபு இலக்கணம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மிக ஒரு காலத்திலே ஒரு பாடல் என்று சொன்னால் அந்த பாடலுக்கு நமக்கு சொல்லிக் கொடுத்தால் அது மனசிலே அப்படியே பதிந்து என்று சொன்னால் அதற்கு அந்த ஓசை நயமும் அதில் இருக்கக்கூடிய எதுகை மோனையும் இலக்கிய நயமும் பாடல் சுவையும் தான் தான். நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடு புல்லுக்கும் அங்கே புரிந்ததான் தொல்லுலகில் நல்லார் ஒரு உலக அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. இப்படி ஒரு பாடல் அப்படின்னா அதில் எல்லா இடத்தையும் இன்னைக்கு நமக்கு நினைவாற்றல் நமக்கு அப்படி இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு காரணம் அந்த பாடலுடைய எதுகை மோனை ஓசை நயம். அதுதான் முக்கியம். எனவே காலம் கடந்து பாடல்கள் இன்றைக்கு சங்க இலக்கிய பாடலாகட்டும், தொல்காப்பியமாகட்டும், அதுக்கு பின் வந்த 10 கீழ்கணக்கு நூல்களாகட்டும், அதன் பிறகு வந்த பக்தி இலக்கியங்களாகட்டும், இப்படி தொடர்ந்து பாரதியார், பாரதிதாசன், அப்படியே கவிஞர் கண்ணதாசன், வாலி என்று வரிசையாக வந்திருக்கிற அந்த கவிஞர்கள் அவர்கள் அளித்த பாடல்களை பார்த்தால் அவற்றில் எல்லாம் அந்த ஓசை நயம் என்பது இருக்கிறது. அதனால்தான் நம்முடைய இதயத்திலே நீங்காமல் நிலைத்திருக்கிறது. எனவே புதுக்கவிதை என்பதை எழுதுங்கள். அதற்கு முன்பாக நம்முடைய மரபு என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நான் தமிழே படிக்க மாட்டேன், ஆனாவனாவே படிக்க மாட்டேன், நான் என்னுடைய புலனத்திலே ஆங்கிலத்திலே டைப் பண்ணாலே போதும் வந்துவிடும் என்று சொன்னால் அது சரியான முறையாகாது இல்லையா? அந்த மாதிரி தான் இதுவும். எனவே இன்று முதல் இந்த மரபு இலக்கண வகுப்பு, யாப்பிலக்கண வகுப்பை நாம் தொடங்குறோம். இதை நீண்ட நாட்களாக தொடங்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். நான் ஒரு சிலரிடம் கேட்கவும் செய்தேன். ஆனால் அதிலெல்லாம் என்ன எனக்கும் போதிய அளவுக்கு அதிலே மன நிறைவு கிடைக்கவில்லை. அவர்களும் கூட இதை செய்வதற்கு முழுவதுமாக தங்களை விட்டுக் கொடுக்க வேண்டும் அல்லவா? அதற்கு தயாராக இல்லை. அந்த நிலையிலே நம்முடைய ஐயா புலவர் வாகைப்புறவன் அவர்களை அண்மையிலே சந்திக்கிற வாய்ப்பு, நேரில் சந்தித்து பேசுகிற வாய்ப்பு கிடைத்தது. பிற்பாடு அவரிடம் ஒரு வேண்டுகோள் வைத்தேன், நீங்கள் இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன். ஏனென்றால் அவர் சொல்லிக் கொடுத்த போது மிகவும் எளிதாக எனக்கு புரிந்தது. நான் ஒரு மரமண்ட, எனக்கு அந்த அளவுக்குலாம் புரியாது. ஒரு விஷயத்தை ஒரு 10 தடவை சொன்னதான் எனக்கு புரியும். அப்பேற்பட்ட எனக்கே ஒரு தடவை சொன்ன புரிஞ்சுதுன்னா நிச்சயமா அவர் நன்றாக சொல்லிக் கொடுப்பார் என்பதற்காக அவரை அழைத்து வந்து இன்றைக்கு இந்த யாப்பிலக்கண வகுப்பை தொடங்கி நடத்துகிற முயற்சி எடுத்து ஏற்கனவே ஒரு நாளுக்கு ஒரு தொடக்க விழாவையும் இன்றைக்கு அந்த நிகழ்ச்சியை வகுப்பை தொடங்குகிற ஒரு நிகழ்ச்சியை வைத்திருக்கிறேன். மிக முக்கியமான குறிப்புகளை கொடுத்திருக்கிறேன். எல்லோரும் ஒரு கையிலே ஒரு குறிப்பேடு வைத்துக் கொள்ளுங்கள், பேனா வைத்துக் கொள்ளுங்கள். அவர் சொல்லுகிறவோ அதை எழுதி கொள்ளுங்கள். அப்போதுதான் பிறகு நீங்கள் அதை படித்து பார்க்க உதவியாக இருக்கும். இது ஏதோ ஒரு 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 கருத்தரங்க உரை கேட்பது போல கேட்டுவிட்டு போவதல்ல. இதை குறிப்பிட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்று. இரண்டாவது, இந்த வகுப்புகளுக்கு தவறாமல் வர வேண்டும். எந்த ஒரு வகுப்பா இருந்தாலும் சரி, தவறாம போனாதான் அந்த பாடம் தொடர்ந்து புரியும். இலக்கணம் என்பது ஒரு அறிவியல் மாதிரி. பாதியில் விடுபட்டு போச்சுன்னா இன்னொரு பாதிக்கு போற போது புரியாது. எனவே வகுப்புகளை தயவு செய்து யாரும் முடிஞ்சவர்களும்
மட்டம் போடாதீர்கள். சரியா சொல்ல மட்டம் அடிக்காதீங்க. அதுதான் மிக முக்கியமான விஷயம். நிறைய இருக்கா, நம்ம நிறைய வேலைகள் இருக்கோம். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க முகம் காட்டவில்லை என்றால் சொன்னாலும் கூட பரவாயில்லை. அதை தொடங்கி வைத்துவிட்டு நீங்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தாலே போதும், அதை குறிப்பெடுத்துக் கொண்டாலே போதும் என்பதை சொல்லி மேற்கொண்டு இந்த வகுப்பு எத்தனை நாள் நடக்கும், எத்தனை வாரம் நடக்கும் என்பதெல்லாம் இதை கேட்கிற உங்களிடமும் இதை வகுப்பை சொல்லிக் கொடுக்கிற ஐயாவிடமும் இருக்கிறது. அவர் சொல்லிக் கொடுப்பார். நீங்கள் எந்த அளவுக்கு அதை சீக்கிரம் கற்றுக்கொள்ள அந்த அளவுக்கு அது சிறப்பாக இருக்கும். என்னை பொறுத்தவரை வெறும் யாப்பு சொல்லிக் கொடுப்பதல்ல இந்த வகுப்பு. ஏனென்றால் இன்றைக்கு தமிழாசிரியர்கள் நிறைய பேர் அவங்களுடைய பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு யாப்பிலக்கத்தை சொல்லி தர்றாங்க. அசை பிரித்தல், அழகிடுதல் எல்லாம் வருது இல்லை, 9வது 10வது வகுப்பு அழகிடுதலாம் வருது இல்லை, அது செய்யறாங்கல்ல. அப்ப அவங்களுக்கு தெரியும் தான் அந்த யாப்பிலக்கணம். அவங்க எத்தனை பேர் கவிதை எழுதுவாங்க? எழுத மாட்டாங்க. அவங்க தமிழாசிரியர் சொல்லிக் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். அவங்க கத்திருக்காங்க, சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கத்துக்கிறதால இதோட நோக்கம், தெரிந்து கொள்வதால நோக்கம். அதே மாதிரி ஒரு இலக்கணத்தை தெரிந்து வைத்துக் கொண்டு மா முன் நிறை உடனே மா சென்னை சென்னைக்கு அப்புறம் என்ன போடலாம் தேடக்கூடாது. சென்னை 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 நகரமா நகரம் போட்டுப்போம். அதுக்கப்புறம் நகரம் வந்து மா முன் நிறை நகரம், சென்னை நகரம் சிறப்பாய் அப்படி ஏதல்ல. அதல்ல என்னுடைய நோக்கம். இந்த இலக்கணத்தை பயின்று நீங்கள் உள்வாங்கிக் கொண்டால், எப்படி அந்த காலத்திலே ஔவையாரோ அல்லது மற்றவர்களோ பாடலை பாடிவிட்டு சென்றார்களோ, அப்படி வாயில சொன்னார்களோ, அந்த மாதிரி நீங்கள் சொல்ல வேண்டும். அந்த பயிற்சியை நோக்கி நீங்கள் பயணப்பட வேண்டும். சரளமாக எழுத வேண்டும். இந்த இலக்கணத்தை படித்த பிறகு சரளமாக அந்த கவிதைகளை எழுத வேண்டும். அதற்கான ஒரு முயற்சி தானே தவிர யாப்பிலக்கணத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதுக்கு நம்முடைய நோக்கம் கிடையாது. யாப்பிலக்கணத்தை நீங்கள் அறிந்து கொண்டே சரளமாக எழுத வேண்டும். அதற்கு அடுத்த கட்டமாக பாடல்கள் புனைவது எப்படி என்று தெரிந்து கொள்ள வேண்டும். கவிதை என்பது வேறு, பாடல் என்பது வேறு. இன்றைக்கு நாம் பாரதியார் ஏற்றிக்கு தலையில் வைத்துக் கொண்டாலும் அவர் பாடல் பாடினார், பாடல்கள் எழுதினார். அந்த பாடல்கள் இன்றாலும் நம்முடைய நெஞ்சத்தோடு உறவாடி வருகிறது. பாரதியினுடைய சிறப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே அந்த பாடல்கள் எழுதுகிற பயிற்சியும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, இந்த அளவிலே இந்த வகுப்பை இன்றைக்கு வழக்கமாக அவர் வகுப்பை தொடங்குவார், நான் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருப்பேன். இன்னமும் சொல்ல போனால் நான் உயரமானவன் என்பதால் என்னை எப்போதும் கடைசி பெஞ்சிலே உட்கார வைப்பார்கள். கடைசி இருக்கை தான் என்னுடைய இருக்கை. 10ஆம் வகுப்பு பி பிரிவிலும் 11ஆம் வகுப்பிலும் சரி, 2 வகுப்பிலுமே என்னுடைய இருக்கை நன்றாக நினைவிருக்கு, கடைசி இருக்கை தான். ஆனால் இன்றைக்கே அவரை வகுப்பு நடத்த சொல்லி தொடங்கி வைக்கிற நிலையிலே நான் இருக்கிறேன் என்று சொன்னால், இது அவர் எனக்கு போட்ட பிச்சை. அவரிடம் இந்த தமிழிலிருந்து கொஞ்சம் தமிழ் எடுத்து எனக்கு போட்டார், பிச்சையாக போட்டார். அதைத்தான் நான் வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். இத்தனை ஆண்டு காலம், சற்று 52 ஆண்டு காலம் இந்த இலக்கியத்துறை நான் இருக்கிறேன் என்று சொன்னால், 1973 அல்லது 74 அவர் எனக்கு போட்ட அந்த தமிழ் பிச்சை, தமிழை எடுத்து கொஞ்சம் போட்டார் எனக்கு. இந்த பிடிச்சிக்க வச்சுக்கோ, இதை வச்சுக்கிட்டு பொழைச்சிக்கோன்னு கொடுத்தார். அதுதான் இன்றைக்கு எனக்கு நான் இருந்துகிட்டு இருக்கேன். 74வது ஆண்டில் நல்லா நினைவு இருக்கிறது. தமிழ் இலக்கிய கழகம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி வேளச்சேரியில ஒரு ஒரு கோயில், அந்த கோயிலில் ஒரு சின்ன மண்டபம், அந்த மண்டபத்தை ஐயா தான் ஏற்பாடு செய்யணும். அந்த இடத்தெல்லாம் அந்த இடத்துல வைத்து ஒரு பட்டிமன்றம், ஒரு கவியரங்கெல்லாம், நாங்கள் ஒரு 10-15 பேர் தான், நாங்களே பேசிப்போம், நாங்களே கேட்டுப்போம். அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதுதான் என்னுடைய முதல் இலக்கிய நிகழ்ச்சின்னு சொல்லலாம். உளுந்தூர் பிரதேசம் வந்தார்னு நினைக்கிறேன். ஒரு பட்டிமன்றம், ஒரு கவியரங்கம் எல்லாம் நடந்தது. சும்மா ஒரு பெஞ்சு போட்டுக்கிட்டு தரையில உட்காந்துக்கிட்டு தான் கேட்டோம். அந்த மாதிரிதான் ஒரு நிகழ்ச்சி, எளிய நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி தான் என்னுடைய முதல் இலக்கிய பயணம் தொடங்குவதற்கு காரணமாக அமைந்தது. இந்த 73, 74 தொடங்கிய அந்த பயணம் இந்த அளவுக்கு சற்றேறக்குறைய ஒரு 50 ஆண்டுகளை கடந்து மீண்டும் ஐயாவை சந்தித்து இன்றைக்கு அவருடைய தலைமையில, அவருடைய பொறுப்பிலே அவர் வகுப்பு எடுக்கிற ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்திருக்கின்ற தமிழ் என்று சொன்னால் அதை நன்றி தெரிவித்துக் கொண்டு, தமிழ் தாயை வணங்கி
நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் திருவள்ளுவரை தொழுது, பூங்காவின் செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி, எனக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்த ஐயா ஜெயபாலன் அவர்களையும், கல்லூரியில் கவிதைக்கு கருவிதான் என்று எடுத்துக் கொடுத்த கவிஞர் கனல் மைந்தன் என்கிற அக்னிபுத்தன் அவர்களையும் வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் செல்கிறோம். எத்தனை தமிழாசிரியர் இருந்தாலும் சரி, புலவர் ஜெயபாலன் தான் என் நெஞ்சை விட்டு நீங்காதவராக இருக்கிறார். அவருக்கு என்னுடைய வணக்கத்தை மீண்டும் 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 தெரிவித்து இந்த யாப்பிலக்கண வகுப்பை தொடர்ந்து நடத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாருங்களையும் ஐயாவை பற்றி ஒரு சிறு அறிமுகம் எனக்கு தெரிந்தவரை சொல்லுகிறேன். ஐயா காட்டுமன்னார் கோயிலில் பிறந்தவர், அந்த ஊரை சேர்ந்தவர். நல்ல ஒரு தமிழ் குடும்பம். இவருடைய ஆசிரியரும் தமிழ் ஆசிரியர் நினைக்கிறேன். ஆசிரியர் இவர் திருப்பனந்தாள் தமிழ் கல்லூரியில புலவர் பட்டம் படித்து சற்றேறக்குறை எனக்கு வகுப்பாசிரியராக முதல்ல அங்கெல்லாம் வந்தார். சென்னையில பள்ளிக்கரணை என்ற ஊர்ல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தை முதலாக ஒரு ஆசிரியர் வந்தார் நினைக்கிறேன். ரொம்ப இளைஞராக இருப்பார். அந்த காலத்துல என்ன மாணவரோட கொஞ்சம் முதிர்ந்தவராக இருப்பார், அவ்வளோதான். தவிர பார்க்கறதுக்கு ஒரு வளர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவன், வளர்ந்த மாணவன் தான் இருப்பார், அவ்வளோதான். தவிர அவர் பெரிய ஆசிரியர் மாதிரிலாம் தெரிய மாட்டார். ஆனா அன்பினால எங்களை ரொம்ப கட்டுப்படுத்தி கட்டி வச்சிருந்தாரு. நல்ல கவிஞர். தனித்தமிழ் இயக்கத்தோடு தன்னை பிணைத்துக் கொண்டவர். பெரியார் இயக்கத்தோடு தன்னை இணைத்துக் கொண்டவர். தமிழ் பாக்களை தமிழில் எழுதியவர், வடமொழி கலவாமல் தமிழில் தமிழ் பாக்களை எழுதியவர். நம்ம பேர் தமிழ்ப்பான்னு சொல்லி வடமொழி கலந்து எழுதிட்டு இருக்காங்க. அப்படி அல்ல, தமிழ் பாக்களை தமிழில் எழுதியவர். அத்தகைய ஒரு பெரும் கவிஞர். பல ஆண்டுகள் ஆசிரியர் பணி முடித்து தலைமை ஆசிரியராக ஓய்வு பெற்றவர். இதுதான் அவரை பற்றி எனக்கு தெரிந்த விடயம். தெரியாதவை நிறைய இருக்கு, பிறகு சொல்லுவோம். பாருங்கள் ஐயா. நீங்க உங்க ஒளி வாங்கி திறந்து பேசுங்க ஐயா. காலம் காலமாக தமிழிலே, தமிழ் இலக்கியங்களிலே, தமிழ் இலக்கணங்களிலே நாம் மரபை காத்து வருகிறோம். அந்த அளவிலே இந்த வகுப்பு மிகவும் பயனுடைய ஒரு வகுப்பாக அமையும் என்று நான் நம்புகிறேன். தம்பி சொன்னதை போல மரபு தெரிந்துதான் நாம் மற்ற கவிதைகளை எழுத வேண்டும். மரபு அறியாமல் நாம் வேறு கவிதைகளை எழுதினால் அது அதனுடைய முழுமை பெறாமல் போய்விடுகிறது. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலில் மரபு பற்றிய இந்த இலக்கணங்களை நாம் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். பல தெரிந்து வைத்து கொண்டு நீங்கள் எழுதி கொண்டிருக்கிறீர்கள் என்பது தெரிகிறது. நான் உங்கள் கவிதைகளை அப்போது பார்க்கிறேன். நல்ல ஓசை நயம் இருக்கிறது, நல்ல சிந்தனை ஆழம் இருக்கிறது. இருந்தாலும் அந்த மரபு என்பதை மீறிய நிலையிலே சிலவற்றை காண முடிகிறது. எனவேதான் இந்த வகுப்பில் நாம் அவற்றை பார்த்து அந்த ஓசை நுணுக்கங்களை அறிந்து நாம் எப்படி அவற்றை கையாள வேண்டும், பிழைகளை எப்படி நாம் போக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் பார்த்து நமது கவிதைகளை செம்மைப்படுத்தினால் அது கேட்பதற்கும் படிப்பதற்கும் இன்பம் பயப்பதாக இருக்கும். அதனால் இந்த நிகழ்வு ஒரு பெரிய வகுப்பு போல, பள்ளியில் நடத்துகின்ற வகுப்பு போல் இல்லாமல் நாம் கலந்து உரையாடுகின்ற ஒரு வகுப்பாக வைத்துக்கொள்வோம். உங்களுக்கு உரிய சந்தேகங்களை எல்லாம் எப்பொழுது வேண்டுமானாலும் என்னை கேட்கலாம். எனக்கு தெரிந்த வரை உங்களுக்கு புரிகின்ற வகையில் சொல்வதற்கு நான் முயற்சி செய்கிறேன். இப்பொழுது யாப்பு என்றால் என்ன?
யாப்பினுடைய அடிப்படை என்ன? யாப்பை எப்படியெல்லாம் நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம்? நம்ம சொல்லுவாங்க எல்லாம், "கம்பனுக்கு பின்னால் ஒரு கவிஞன் உண்டா? பாரதிக்கு பின்னால் ஒரு கவிஞன் உண்டா? பாவேந்தருக்கு பின்னால் ஒரு கவிஞர் உண்டா?" என்றெல்லாம் ஒவ்வொரு கவிஞரும் வருகின்ற பொழுது நாம் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் கவிஞர்கள் உருவாக்கப்படுவதில்லை, உருவாகிறார்கள். கவிஞர்கள் என்பவர்கள் தாமாக உருவாக வேண்டும். செயற்கையாக இலக்கணம் கற்று கவிதை எழுதுவது கவிதை அல்ல. இலக்கணம் இலக்கணம் என்பது ஒரு ஆற்றினுடைய கரை போல. அவ்வளோதான். வரம்பு போகாமல் இருக்க வேண்டும். மற்றபடி எல்லாம் இலக்கணம் என்பது நமது கவிதையிலேயே அமைந்திருக்க வேண்டும். நம் தமிழை எடுத்துக்கொண்டால், தமிழிலே உள்ள பாடல்கள் எல்லாம் அந்த காலத்துல எப்படி பாடுனாங்க பாருங்க. குழந்தை பிறந்த உடனே தாலாட்டு பாட்டு. எந்த அம்மா நேரசை நிறையசை படிச்சுட்டு இருக்கிறாங்க? இறந்து போனால் ஒப்பாரி பாட்டு. கேட்பவர்களுடைய கண்கள் கலங்குகின்ற அளவுக்கு அந்த பாடலில் உருக்கம் இருக்கிறது. குழந்தை தாலாட்டுகின்ற பொழுது தூக்கம் வருகிறது என்று சொன்னால், அந்த பாடல்கள் அந்த மனதை அந்த அளவுக்கு உருக்குகிறது. அவருடைய பாடலை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அதில இலக்கணம் தானாகவே அமைந்திருக்கிறது. அவர்கள் இலக்கணம் கற்றுக்கொண்டு பாடவில்லை. ஆனால் அந்த பாடலிலே இலக்கணம் இயல்பாகவே அமைந்திருக்கிறது. என்ன தெரிகிறது? இலக்கணம் என்பது நாம் கற்றுக்கொண்டு பாட வேண்டிய அவசியமே இல்லை. வயலிலே நடவு நடுகிறார்கள், பாட்டு பாடுகிறார்கள். ஏற்றம் இறைக்கிறார்கள், பாட்டு பாடுகிறார்கள். பாரதியை கேட்டால் சொல்லுவார். பாட்டு எப்படி வருகிறது என்று சொன்னால், "ஏத்த நீர் பாட்டின் இசையினிலும் கோட்டுடையார் நெல்லிடிக்கிறாங்க பாருங்க. அரிசி தயார் செய்கிறார்களே, அந்த நெல்லிடிக்கும் கோட்டுடையார் குக்கூவென கொஞ்சும் ஒலியினிலும் ஆ பண்ணை மடவாதம் பழகுபல பாட்டினிலும் கவிதை வருகிறது" என்று சொல்லுவார். வட்டமிட்டு பெண்கள் வளைக்கரங்கள் தாமொலிக்க ஒட்டி இசைத்திடும் ஓர் கூட்டமுத பாட்டினிலும் நெஞ்சை பறி கொடுத்தேன் பாவியேன் என்று தன் கவிதை வந்த வழியை பாரதி சொல்லுகிறார். எனவே பாரதியாரும் அப்படிதான். அவர் கவிதை எழுதுகின்ற பொழுது இதுபோல இயற்கையை பார்த்து, இயற்கையை ரசித்து, இயற்கையை சுவைத்து எழுதியதால் தான் அவர் இன்று மகாகவியாக நம் கண் முன்னே நிற்கிறார். எனவே யாப்பு என்பது என்ன என்றால் கட்டுதல். கல்லை கொட்டி வைத்தால் ஒரு அழகல்ல. கல்லை அடுக்கி வைத்து சுவர் அமைத்து வீடு கட்டுகின்ற பொழுது அழகாக இருக்கிறது. எனவே அந்த கட்டுவது யாத்தல் யாப்பு என்றால் கட்டி வைப்பது என்று பொருள். அதுபோல பூவை கொட்டி வைத்தால் அழகல்ல. அதை மாலையாய் கட்டி வைக்கின்ற பொழுது ஒரு அழகாக இருக்கிறது. எனவே இந்த சொற்களை எப்படி நாம் கட்டி வைக்கிறோம், எப்படி அதை அமைத்துக் கொள்கிறோம் என்பதில்தான் இந்த பாட்டினுடைய சுவையே இருக்கிறது. அதனால்தான் பாட்டு யாப்பு என்பது இந்த பாட்டு கட்டினது யாருன்னு கேட்பாங்க. பாட்டை கட்டியது யார்? அப்ப பாட்டு என்பது கட்டத்தான் அதனுடைய ஓசையை ஒழுங்குபட அமைக்கத்தான் அது இனிமை தருவதாக இருக்கிறது. எனவேதான் யாப்பு என்ற சொல் கட்டுதல் என்ற பொருளை தருவதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு பெயர் கவிதை. கவிதை என்று சொல்லுகிறோம். கவிதைன்னா என்ன? அந்த சொல்லிலேயே அது பொருள் இருக்கு பாருங்க. கவிதையில கா என்பதை எடுத்து விடுங்கள், விதை இருக்கிறது. 2வது வி என்று எடுத்து விடுங்கள், கதை இருக்கிறது. கடைசியில தை என்று எடுத்து விடுங்கள், கவி இருக்கிறது. அப்ப ஒரு கவிதை எப்படி அமைய வேண்டும் என்று சொன்னால், பாட்டினுடைய அதனுடைய தொடக்கம் சிறப்பாக இருக்க வேண்டும். ஒரு பந்தய குதிரையைப் போல. அதை படிக்கின்ற பொழுதே நமக்கு அதை படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையை தோற்றுவிப்பதாக இருக்க வேண்டும் அது. அதனால்தான் அந்த யாப்பினுடைய முதல் இது என்ன கேட்டீங்கன்னா, நல்ல தொடக்கத்தை அமைக்க வேண்டும். அந்த காலத்துல பாட்டு எழுதுறவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மங்கள சொல்லை போட்டு எழுதுவாங்க. "பூமேவு செங்கமல புத்தேளும் தேரறிய பூமேவு" என்றெல்லாம் அ அது உலகம். இதுபோல ஒரு மங்கள வார்த்தையை போட்டு கவிதை எழுத வேண்டும்
கவிதை எழுதினால் சிறப்பாக இருக்கும் என்றெல்லாம் அந்த காலத்தில் தொடங்கியிருக்கிறாங்க. எனவே ஒரு தொடக்கம் என்பது முக்கியம் கவிதைக்கு. அந்த கவிதை அடுத்து வளர வேண்டும். முதல்ல பார்த்தோம், கா எடுத்தா விதை. கவிதையில கா என்பதை எடுத்துவிட்டா என்ன வருது? விதை இருக்கிறது. அந்த விதை என்ன ஆகும்? அந்த விதையை போட்டால் முளைக்க வேண்டும். அதுபோல அந்த கவிதை ஒரு கருவை ஏந்தி இருக்க வேண்டும். அந்த கருவை யார் சுமக்கிறார்களோ, அவர்கள் அதை வளர்த்து கவிதையாக கொடுக்கின்ற பொழுது, அது மற்றவருடைய நெஞ்சிலே விழுந்து, அது முளைத்து, அது இன்னும் பல கவிதைகளை தருவதாக இருக்க வேண்டும். ஒரு லட்சியம் அதில இருக்க வேண்டும். அதான் அ முதல் எழுத்து எடுத்துட்டோம்னு சொன்னா, விதை. கா எடுத்துட்டோம்னா விதை இருக்கிறது. அடுத்து வி எடுத்துட்டோம்னா கதை இருக்கிறது. ஒரு பொருளை கட்டமைத்துக் கொண்டு தான் நம்ம ஒரு கவிதை எழுத வேண்டும். கவிதை எழுதுகின்ற பொழுது, அ ஏதோ மனசுல வந்ததெல்லாம் நம்ம சொற்களை அடுக்கி போவது அல்ல. ஒரு குறிக்கோளை, ஒரு லட்சியத்தை ஏந்துபவர்களாக நாம் இருக்க வேண்டும். நீலகண்ட தமிழன் ஒரு நூலிலே கூறியிருப்பார். ஒரு ஆந்திர கவி நினைக்கிறேன். ஒரு ஆந்திர கவிஞருடைய கவிதையில வந்து, "என்னிடம் பேனா பேனா எழுதுகோல் என்னிடம், போர்வாள் உன்னிடம், நாம் நம்முடைய நோக்கம் ஒரே ஒன்றாக இருக்க வேண்டும்" என்று சொல்லுவார். ஒரு லட்சியத்தை நோக்கி தான் நாம் வந்து அந்த கவிதைகளை கொண்டு செல்ல வேண்டும். அதனால ஏதோ மனதில் வந்ததையெல்லாம் நாம் எழுதிக் கொண்டு இருப்பதால் பயனே இல்லை. அதனால ஒரு கதை இருக்க வேண்டும், ஒரு விதை இருக்க வேண்டும், அதிலே கவி இருக்க வேண்டும். கவி என்றால் என்ன? கவித்துவம். சொல்லுகின்ற முறையில அந்த கவிதையானது மனதை ஒரு வருடுவதாக இருக்க வேண்டும். இது அந்த கருத்தை நம்ப எண்ணி பார்க்கின்ற பொழுது, நம் மனதில ஒரு புத்துணர்ச்சியை தோற்றுவிக்க வேண்டும். அப்படி ஒன்றை உருவாக்குமானால், அது என்னவாகிறது அது? அ கவியாக, கவிதையாக உருப்பெறுகிறது. இந்த கவிதை இருக்கு பார்த்தீங்களா? இதில வந்து இன்று பல்வேறு கவிதைகள் வந்துவிட்டன. புது கவிதை இருக்கிறது, ஹைக்கூ கவிதைங்கிறாங்க, ஹைபுன் கவிதை என்று சொல்கிறார்கள். என்றெல்லாம் எத்தனையோ வந்தாலும், இந்த மரபு கவிதை மீற முடிவதில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த மரபு கவிதையினுடைய ஓசை தான் முக்கியம். கவிஞனுக்கு இந்த ஓசையை உணர்கின்ற ஒரு நுண்மையான ஒரு உணர்வு இருக்க வேண்டும். அந்த ஓசை என்பது இவரு சொல்லுவார் பாருங்க, பாரதி சொல்லுவாங்க. "ஓசை தரும் இன்பம் ஓமையிலா இன்பம்." அந்த ஓசையினுடைய இன்பத்தை அனுபவிப்பதற்கு ஒரு அதுக்கு உவமையே கிடையாது என்று சொல்லுகிறார். அந்த ஓசைகளை அறிந்து, அந்த ஓசை வழி நாம் கருத்துக்களை தருவோம் என்று சொன்னால், சொற்களை நாம் போடுவோம் என்று சொன்னால், அது இனிமையை தருவதை நாம் பார்க்கிறோம். இந்த கவிதை இருக்கு பாருங்க, இந்த கவிதை வந்து ஓசை என்று சொன்னேன் இல்லையா? அந்த ஓசையை எப்படி நாம் அமைத்துக் கொள்கிறோம் என்பதற்காகத்தான், இந்த செய்யுள் இலக்கணம், யாப்பிலக்கணம் என்ற ஒன்றை உருவாக்கினார்கள். யாப்பு நான் முன்ன சொன்ன கட்டுதல். அது எப்படி கட்ட வேண்டும் என்று சொன்னால், அதுக்குரிய உறுப்புகளை யாப்பு இலக்கணம் சொல்லுகிறது. நீங்கள்லாம் நெறைய பேர் தெரிந்து வச்சிருப்பீங்க. இருந்தாலும் நம்ம வந்து அதனுடைய ஒரு படிநிலைகளை நாம் உணர வேண்டும். இன்னும் எழுதுகின்ற பொழுது தான் நமக்கு பல சிக்கல்கள் நமக்கு தெரியும். இது போடலாமா? இது போடக்கூடாதா? இது போட்டால் என்ன சீர் வரும்? என்ன அசை வரும்? என்ற ஒரு சந்தேகம்லாம் நமக்கு வரும். அவற்றை நாம் பார்த்து போட வேண்டும் என்று சொன்னால், அந்த இலக்கணத்தினுடைய படிநிலைகளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த யாப்பையும் பாருங்களேன், எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை, பா என்று சொல்லுவாங்க. தமிழ்ல பழைய காலத்துல இருந்த பாட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, வெண்பாவும், ஆசிரிப்பாவும் தான் மிகுதியா இருந்தது. ஆசிரிப்பால சின்ன சின்ன சொற்கள் தான். சிறு சிறு சொற்களை அடுக்கி எழுதியிருப்பாங்க. இந்த ஓர் எழுத்து ஒரு மொழின்னு சொல்றாங்க இல்லையா? ஓர் எழுத்து ஒரு மொழி, 2 எழுத்து ஒரு ஒரு சொல்லுல 2 எழுத்து இருக்கிறது. 3 எழுத்து இருக்கிறது. இதுதான் பெரும்பாலும் நம்ம தமிழ் மொழியில் உள்ள சொற்கள். இந்த சொற்கள் 3க்கு மேல இருப்பது நம்ம 2ஆ கூட ஆக்கிக்கலாம் அத. ஆனாலும் இந்த 3 அமைப்பு தான் நம்ம சொற்கள் இருப்பதை பார்க்கலாம். ஓர் எழுத்து ஒரு மொழி, ஈரெழுத்து ஒரு மொழி, 2 இறந்து இசைக்கும் தொடர்மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் பல சொற்கள் இருக்கிறது. அந்த எழுத்துக்கள் அந்த எழுத்துக்கள் சேர்ந்து அசையாக மாறுகிறது. அசைகள் சேர்ந்து
சீராக மாறுகிறது. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை, அப்புறம் தான் பாட்டு. அந்த பாட்டு என்பது 7வது படிக்கட்டு. எனவே இந்த 6 படிக்கட்டுகளை நாம் தாண்டி விட்டோம் என்று சொன்னால், மிக அருமையான கவிதைகளை, மரபு கவிதைகளை நம்மால் எழுதுவதற்கு முடியும். அதுதான் ஒவ்வொன்றாக நாம் இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறோம். எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. இதனால வரக்கூடியது பாட்டு. பாட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்னேன் பாருங்க. வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. இதுதாங்க அடிப்படை பாடல்கள். இந்த 4 பாடல்களிலிருந்து தான் இன்று உள்ள திரைப்பட பாடல்கள் உள்ள இதிலிருந்து சிந்து பாடல்கள், புதிய புதிய பாடல்கள் எல்லாம் தோன்றிற்று. இதுக்குள்ள அடக்கிவிடலாம். மரபு வழி பார்த்தோம்னா, வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா என்ற 4 பாடல்கள். 4 பாடல்களை அடைவதற்கு எத்தனை படிக்கட்டு தாண்ட வேண்டும்? 6 படிக்கட்டுகளை தாண்ட வேண்டும். எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை, பாட்டு. இதுல வந்து முக்கியமானது மொத்தம் 3 தான். இது தெரிஞ்சுதுனா போதும் நமக்கு. என்ன? எழுத்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். என்ன நீங்க முதல் வகுப்பில் படிக்கக்கூடிய அந்த அ, ஆ, இ, ஈ அல்ல. எழுத்து என்பது ஓசை தானே முக்கியம். ஓசையில 3 ஓசை தான் நம்ம பார்க்கிறோம். ஒன்று குறில், மற்றொன்று நெடில், இன்னொன்னு ஒற்று. குறில், நெடில், ஒற்று. இந்த 3 ஓசைகளை நாம் வந்து அடையாளம் காண தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால், நமக்கு சரளமாக கவிதை வந்துவிடும். இந்த எழுத்துக்களை எப்படி நாம அடுக்குவது? எப்படி நாம் பார்ப்பது? என்பதுதான் அதனுடைய அடிப்படை நோக்கம். அதிலிருந்து என்ன வரும்? அசை வரும். எழுத்துக்கள் சேர்ந்து அசையாக வரும். அசைகள் சேர்ந்து சீராக வரும். சீர்கள் சேர்ந்து அடியாக வரும். அடியால் அமைக்கப்படுவது பாடல். அந்த பாடல் தான் இப்ப சொன்னேன் பாருங்க. வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா என்று 4 அடிப்படை பாடல்கள். அதில வெண்பா என்ற ஒரு பாட்டு இருக்கு பாருங்க. அந்த வெண்பா என்ற பாடலை மட்டும் நாம் சரியாக நாம் கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், மற்ற ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா, சிந்துப்பா எந்த பாவா இருந்தாலும் சரி, நமக்கு எளிமையாக நாம கற்றுக்கொள்ள முடியும். அதனால இது ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம். இந்த ஒவ்வொன்றாக நாம் பார்த்தோம்னு சொன்னால், ஏறத்தாழ நம்ம வந்து ஒரு 4 வாரங்கள்ல நம்ம இத பார்த்துடலாம். சரிங்களா? அதுக்கு பிறகு நாம் பயிற்சி பெற்றோம் என்று சொன்னால், எந்த கவிதையை நாம் எப்படி வேண்டுமானாலும், எந்த ஓசையில் வேண்டுமானாலும் எழுதலாம். அந்த காலத்துல சொல்லுவாங்க. கவிதைகள் வந்து 4 விதமான கவிதை. ஆசுகவி, மதுரகவி, சித்திரகவி, வித்தாரக்கவி என்று 4 விதமான கவிஞர்கள் உண்டு. அதில ஆசுகவின்னு சொன்னா, எப்படி சொல்லி, எப்படி கொடுத்து, எப்படி பாடுன்னு சொன்னாலும் பாடுவார்கள் அவர்கள். எந்த நேரத்திலும் பாடுவார்கள். அ இப்படி பாடியவர் காளமேக புலவர். காளமேக புலவர பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் சாதாரண கோயில்ல பணி செய்து கொண்டிருந்தவர் அவர். மிக பெரும் புலவர் அல்ல. கவிதை எழுதக்கூடிய ஒரு ஆர்வம் உடையவர் தான். அவருக்கு இந்த ஆர்வம் தோன்றிய பிறகு, அவர் எதுக்கு எடுத்தாலும், அவர் எப்படி சொன்னாலும் பாட்டு பாட ஆரம்பித்து விடுவார் அவர். அதுபோல வாழ்ந்தவர். இப்ப அண்மையில் நம்ம சென்ற நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். அண்ணாமலை கவிராயர். காவடி சிந்து. அவர் அவர் இறக்கும்போது அவருக்கு வயது 26 தாங்க அவருக்கு. 26 வயது தான். அந்த 26 வயதிலேயே அவ்வளவு புகழ்பெற்ற காவடி சிந்து என்ற நூலை எழுதியிருக்கிறார் அவர். பார்த்தீங்கன்னா, இந்த கவிதை என்பது அவங்கள ஈர்த்துட்டுதுன்னா, பிறகு அதிலிருந்து விடுபடவே அவரால முடியாது. ஒரு இது சொல்லுவாங்க, சொலவடை சொல்லுவாங்க. அ "காதல் வசப்பட்டவனும், கள் வசப்பட்டவனும், கவிதை வசப்பட்டவனும் சும்மா இருக்க மாட்டார்கள்." அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கவிதை நம்மை ஈர்த்து விட்டதுன்னா, நம்ம அதிலிருந்து விடுபடவே முடியாது. இப்போ கூட பாருங்களேன், நம்ம ஒரு கவிதை எழுதிட்டோம்னா, அத பலமுறை நாமே படித்து பார்ப்போம். முதல்ல நமக்கு அது இன்பம் பயக்கிறதா என்று பார்த்து, அதை என்ன சொல்கிறோம், பிறகு மற்றவர்களுக்கு நாம் காட்டுவோம் அத. அதனால ஒரு குழந்தை பிறந்தால் எவ்வளவு மகிழ்ச்சியோ, எவ்வளவு இன்பம் ஏற்படுமோ, அவ்வளவு இன்பம் ஒரு கவிதையை நாம் உருவாக்கி விட்டால் நமக்கு கிடைக்கின்ற அந்த இன்பம். அதனால தான் கவிதைகள்
நம்முடைய உள்ளத்தை கொள்ளை கொள்வதற்கு காரணம் அதில் உள்ள ஓசை நயமும் அதனுடைய நடையும் தான். நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னு சொன்னா, அந்த காளமேக புலவர் வந்து எப்படி சொன்னாலும் பாடுவார். ஒரு கா வரிசையிலே ஒரு பாட்டு பாட வேண்டும். அல்லது ஒரு தா வரிசையில ஒரு பாட்டு பாட வேண்டும். வேறு எழுத்து எதுவுமே சேர்க்கக்கூடாது என்று சொன்னா, உடனே பாட ஆரம்பித்து விடுவார் அவர். அதுபோல அவர் போகின்ற பொழுது, ஒருத்தன் ஒரு ஒருவருக்கு தலையை மொட்டை அடித்துக் கொண்டிருந்தான். ஒரு சவர தொழில் செய்பவர். உடனே அவரை பார்த்து போகின்ற பொழுது, அவர் கொஞ்சம் ஆணவம் மிக்கவர். "காளமேக புலவரே, நீ பாட்டு பாடுவியா?" என்று கேட்டாராம். "ஓ! பாடுவேனே" என்று சொன்னாரு. அப்ப இப்போ ஒரு ஒரு பாட்டு பாடு பார்க்கலாம் என்ன பத்தி அப்படின்னாரு. உடனே மன்னுன்னு தொடங்கணும், மலுக்குன்னு முடிக்கணும் அப்படின்னு சொன்னாராம். மன்னு என்று தொடங்க வேண்டும், மலுக்கு என்று முடிக்க வேண்டும் என்று சொன்னாராம். உடனே மன்னு திருவண்ணாமலை சம்பந்தாண்டார்க்கு ஒரு வெண்பா, அதுவும் வெண்பாவில் எழுத வேண்டும். மன்னுன்னு ஆரம்பிக்கணும். முடிக்கிறது எப்படி முடிக்கணும்? மலுக்குன்னு முடிக்கணும் அப்படின்னாராம். அவருடைய ஆணவத்தை அடக்குகின்ற வகையிலும், அவர் கூறிய பாட்டை எழுதுகின்ற வகையிலும் உடனே ஒரு பாட்டு ஒன்றை பாடினாராம். மன்னு திருவண்ணாமலை சம்பந்தாண்டார்க்கு பன்னு தலைச்சவரம் பண்ணுவது ஏன்? மன்னு திருவண்ணாமலை சம்பந்தாண்டார்க்கு அடுத்த வரி பன்னு தலைச்சவரம் பண்ணுவதேன்? மின்னு மின்னின் இளைத்த இடைமாதர் தலையை வளைத்திழுத்து குட்டாமலுக்கு என்று பாடினாராம். இவர் வீட்டிலே அவர் மனைவியரோடு, அவருக்கு 2 மனைவியர். அவர்களோடு அடிக்கடி தகராறு ஏற்பட்டுவிடும். அவங்க அவருடைய அந்த காலத்தில குடுமி தானே வச்சிருப்பாங்க. அந்த குடுமியை பிடித்து அவர் தலையை குட்டி விடுவார்களாம். அதனால இவர் என்ன வந்தாராம், தலையை மொட்டை அடித்துக் கொள்வதற்காக வந்திருக்கிறார். மன்னு திருவண்ணாமலை சம்பந்தாண்டார்க்கு பன்னு தலைச்சவரம் பண்ணுவது ஏன்? மின்னின் இளைத்த இடை மாதர் இவர் தலையை வளைத்து இழுத்து குட்டா மலுக்கு என்று வேடிக்கையாக பாடியதாக சொல்வார்கள். இதெல்லாம் தனிப்பாடல் திரட்டு என்ற நூலிலே காணப்படுகிறது. இதுபோல அந்த பாட்டு எப்படி வேண்டுமானாலும் என்ன சொல்லி பாடச் சொன்னாலும் பாடுகின்றவர்களாக அந்த காலத்துல கவிஞர்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த தாவுல ஒரு பாட்டு பாடணும். தா எழுத்து மட்டும் தான் வர வேண்டும். தா வரிசை மட்டும் தான் வர வேண்டும். என்று சொன்ன பொழுது அதுதான் தத்தி தா தூ துத்தி தா தூத்தி தத்துதி துத்தி துதைதி துதைத்தத்தா தூதூதி தாதூதி தத்துதி தத்தித்தா தூதூதி தித்தித்த தெத்தாது தெத்தாது தித்தித்த தாதோ என்று பண்ணாராம். இல்ல தா தவிர வேற ஏதாவது எழுத்து வருதா பாருங்க அதுல. ஆனா இதுல பொருள் ஏதாவது நமக்கு புரியுதா? புரியல. அதனால தான் மரபு கவிதைனாலே புரியாத கவிதை அப்படின்னு நினைச்சுட்டாங்க. ஆனா அதை பொருள் பிரித்து அதை அசையோடு நாம் ப பிரித்து பார்க்கின்ற பொழுது அதன் பொருள் நன்றாக விளங்கும். ஒரு வண்டை பார்த்து சொல்வது போல் அந்த பாட்டு. தத்தி தாது ஊதுதி தாது ஊதி தத்துதி தத்தி தா தூத்துத்தி தாதூதி தத்துதி துத்தி துதைதி அதுக்குள்ள குடைந்து குடைந்து நீ என்ன பூவிலே வண்டு ஆனது சென்று துதைந்து ஆடுகிறாய். துத்தி துதைதி துதைத்து தா தூதுதி தித்தித்த தெத்தாது அந்த தாது எத்தனையோ பூவில் போய் அந்த மகரந்த துகளை நுகர்கிறாயே, அதில் தேன் இருக்கிறது. எந்த பூவில் இருந்த தேன் தேன் ரொம்ப தித்திப்பாக இருக்கிறது என்று கேட்டாராம். தித்தித்த தெத்தாது எத்தாது தித்தித்ததாதோ என்று அந்த கவிஞர் கேட்டதாக அந்த பாடல் வருகிறது. அதுபோல கவிதை என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம உள்ளத்தில் உள்ள அந்த உணர்ச்சி அது ஓசையாக சொற்கள் வழியாக வெளிவருகின்ற பொழுது நம்ம இன்பம் பயக்கிறது. அந்த உணர்வினை மற்றவர்கள் உள்ளத்திலே தூண்டுவதுதான் கவிதை. இப்ப இந்த ஊடகங்கள், இந்த செய்திகள்லாம் பார்த்தீங்களா, நம் மனதில நம்முடைய உணர்ச்சியை மற்றவர்களுக்கு கடத்துது. நாம் கோபத்தை காட்ட வேண்டும் என்று சொன்னால், அதுக்குள்ள சொற்களை போட்டால் என்ன ஆகும்? அந்த படிப்பவர்கள், அதை கேட்பவர்கள் மனதில அந்த கோபம் வர வேண்டும். அதுபோல மகிழ்ச்சி பாடினாலும் சரி, துக்கத்தை பாடினாலும் சரி, அந்த உணர்ச்சியை ம நம்முடைய எதிரே இருப்பவருடைய மனதிலே கடத்தப்படுமானால், அந்த கவிதை வென்று விடுகிறது. அதனால இந்த உணர்ச்சியை வெளிப்படுத்துகின்ற வகையில இந்த சொற்களை நாம தேர்ந்தெடுத்து அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு உதவுவதாக இந்த பாட்டு இருக்க வேண்டும். அதுபோல
இந்த பாரதிதாசனுடைய கவிதையெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த உணர்ச்சி கொப்பளிக்கும். கொலை வாழினைய டடா மிகு குடியோ செயல் அறவே தனனா தன தனனா தன தனனா தன தனனா கொலை வாழினைய டடா மிகு குடியோ செயல் அறவே இப்படிப்பட்ட சொற்களை வாய்ப்பார் பாருங்க. அந்த பாட்டிலே அந்த வேகத்தை காட்டுகின்ற பொழுது அந்த சொற்களுடைய கூட்டும் அதனுடைய ஓசையும் மனதிலே இன்பத்தையும் தருகிறது. அதனால அது போன்ற இந்த உணர்ச்சியை நாம் உருவாக்குவதற்கு, நாம் அமைப்பதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். இந்த பாடல்களை எல்லாம் நாம் படிக்க வேண்டும். நிறைய பாடல்களை நாம் படிக்க வேண்டும். அந்த உணர்ச்சியோடு, அந்த ஓசையோடு நாம் படித்து பழக வேண்டும் என்று சொன்னால், அவங்க எப்படி எழுதியிருக்கிறாங்க என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது தான் நம்ம அப்படி படிக்க முடியும். அதனால அந்த வகையில அந்த எழுத்துக்களை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம். இப்ப நீங்க வேணா குறிச்சிங்க. நான் சொல்றது மட்டும் குறிச்சிங்க. பாடல்கள் 4 வகைப்படும். வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா என்ற பாடல்கள் 4 வகையாக பகுத்திருக்கிறார்கள். இதற்கு இந்த பாடல்களை எழுதுவதற்கு தேவையான படிக்கட்டுகளாக, உறுப்புகளாக என்ன சொன்னா, அதையும் கொஞ்சம் குறிச்சிக்கங்க. எழுத்து 1 எழுத்து, 2 அசை, 3 சீர், 4 தலை, 5 அடி, 6 தொடை, 7வது படிக்கட்டு பாட்டு. இதுல இவ்வளவு இருக்குன்னு நீங்க நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுல உள்ளது எதுன்னு கேட்டா, அடிப்படையில எழுத்து நமக்கு தெரியும். இந்த பாட்டு நாம கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த நடுவுல அசை, சீர், தலை இந்த 3ம் மட்டும் நம்ம புரிந்து கொண்டா, கவிதை எழுதுவது என்பது நமக்கு ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கும். இந்த 3ஐ அறிந்து கொள்வது ஒண்ணும் பெரிய கஷ்டமான வேலை அல்ல. மிக எளிமையான ஒன்று. நாம சொல்வதை நீ மட்டும் கவனித்து அதை நீங்க பயிற்சி செய்தால் போதுமானது. முதல்ல அந்த எழுத்துக்களை பற்றி பார்ப்போம். தமிழிலே உள்ள எழுத்துக்கள் எல்லாருக்குமே தெரியும். என்ன 247 எழுத்துக்கள் என்று ஒட்டுமொத்தமாக பயமுறுத்தி விடுகிறார்கள். தமிழ்ல அப்படி கிடையாது. தமிழ் எழுத்துக்கள் 1 உயிர் எழுத்துகள், அடுத்தது மெய் எழுத்துகள், அடுத்தது ஆயுத எழுத்து. இதுதாங்க தமிழில் உள்ள எழுத்து. இந்த உயிர் மெய் எழுத்து என்று சொல்வது என்பது உயிரும் மெய்யும் சேர்ந்த ஒரு எழுத்து அது. மிக பழைய காலத்துல இந்த எழுத்து வரிசை பார்த்தீங்கனாலே நம்ம தமிழினுடைய எப்படி அந்த காலத்துல செய்திருக்கிறாங்க, மொழியை எப்படி உருவாக்கி இருக்கிறார்கள். மொழி உருவாக்கப்பட்டது அல்ல. இருந்தாலும் இயல்பாகவே எப்படி இங்கு அமைந்திருக்கிறது இந்த மொழி, தமிழ் மொழி என்று பார்த்தோம் சொன்னா நமக்கு வியக்க வைக்கிறது. தமிழ்ல அ இந்திய நாடு முழுவதுமே இந்த அமைப்பு இருக்கு. எல்லா மொழிகளிலும் இமயம் முதல் குமரி வரை உள்ள அத்தனை மொழி செப்பு மொழி 18 உடையாள்ன்னு சொல்றாருல்ல பாரதி. அத்தனை மொழிகளிலும் இந்த அமைப்பு தான் இருக்கு. என்ன உயிர் எழுத்துகள், மெய் எழுத்துகள், உயிர்மெய் எழுத்துகள் என்ற அமைப்பு இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதுல ஒரு நுட்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் இருக்கு. அப்ப எந்த மொழி முதன்மையான மொழியாக இருக்க முடியும்? எல்லாம் ஒரே அமைப்பில் இருக்குன்னு சொன்னா, அப்ப இதுக்கு ஒரு மூல காரணமான ஒரு மொழி இருந்திருக்க வேண்டும் அல்லவா? அது தமிழ் என்று நாம் சொல்லுவோம். வடக்கே இருப்பவர்கள் சம்ஸ்கிருதம் என்று சொல்லுகிறார்கள். எது சரியானது என்பது மொழியியல் அறிஞர்கள் ஆராய்ந்து பார்த்து சொல்லுகிறார்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த அமைப்பு பார்த்தாலே தெரியும். என்ன உயிர் எழுத்துகள் என்று சொல்லுகின்ற பொழுது 12 எழுத்துக்களை நாம் சொல்றோம். ஆ முதல் அவ் வரை உள்ள 12 எழுத்துகள். இந்த 12 எழுத்துக்களும் வெறும் மூச்சாக, காற்றாகத்தான் இருக்கிறது. அ, ஆ, இ, ஈ என்று சொல்லும்போது பாருங்கள், இந்த வெறும் உடலோடு பொருந்தாம வெறும் காற்றினுடைய இயக்கமாக மட்டும் இருக்கிறது.
மொழி முதல் காரணம் அணுத்திரள் ஒலி உரம் கண்டம் உச்சி மூக்கு உற்று இதழ் வாய் பல் அண தொழிலின் வெவ்வேறு எழுத்து ஒலியாய் வரும். இந்த காற்று போய் எங்கெங்க இடத்துல பொருந்தி இருக்கிறதோ அதற்கு ஏற்ப வெவ்வேறு ஒலிகளாக வெளிப்படுகிறது என்பதுதான் நம்முடைய மொழியினுடைய அடிப்படை செய்தி. இதை மொழியியல் அறிஞர்கள் அதனால்தான் இயற்கையான மொழியாக தமிழ் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள். இதே மற்ற மொழிகள்ல பாருங்க, இந்தி போன்ற சமஸ்கிருதம் போன்ற மொழிகள் எல்லாம் இந்த உயிர் எழுத்தினுடைய இது இன்னும் அதிகமாக சொல்றாங்க. அதுல க்ரு க்ரு என்ற உயிர் எழுத்துக்களை எப்படி மெய் எழுத்தினுடைய துணி வரலாம் வந்திருக்கு. அதனாலேயே அவையெல்லாம் கடன் வாங்கி கொண்ட மொழிகள் தான். சமஸ்கிருதம் என்பது வடமொழி என்று நாம் சொல்கிறோமே, அந்த மொழி அது இயற்கையாக தோன்றிய மொழி இல்லை. அது யாருக்கு தாய்மொழியும் கிடையாது. ஆனால் உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான மொழி அது. வடநாட்டிலே உள்ள இந்த பாலி மொழி போன்ற மொழிகளை எல்லாம் கலந்து உருவான ஒரு மொழியானதான் புதுப்பிக்கப்பட்ட ஒரு மொழி சமஸ்கிருதம் சொல்லுவாங்க. பிராகிருதம் போன்றவையெல்லாம் அங்கு இருந்த வடநாட்டில் இருந்த மொழிகள். அவைகளோடு சேர்த்து ஒரு புதிதாக ஒரு மொழியை அங்கு உள்ள அறிஞர்கள் முனிவர்கள் எல்லாம் உருவாக்கினார்கள். தங்களுடைய ஆன்மீக சிந்தனைகளை வெளிப்படுத்துவதற்காகவும் இந்த மொழியை பயன்படுத்தினார்கள். அதனால என்னாச்சு, எல்லா மொழியிலிருந்து அவங்க சொற்களை கடன் வாங்கியிருக்கிறார்கள். இப்போ ஆங்கிலம் எப்படி உலக பொது மொழியாக இருக்கிறதோ, எல்லா நாட்டுக்கும் அவர் சென்று நாட்டை பிடித்த பொழுது அந்த நாட்டில் உள்ள சொற்களை எல்லாம் தங்களிடம் இல்லாத சொற்களை எல்லாம் அவர் சேர்த்து கொண்டார்கள். அதனால இன்று உலகம் முழுவதும் ஆங்கிலம் பேசுகின்ற நிலையை நாம் பார்க்கிறோம். அதுபோல அந்த காலத்துல இந்தியா முழுவதும் கையாளுவதற்கு இந்த மொழி பயன்படுத்தி இருந்தார்கள், வடமொழி. அதனால அந்த நம்முடைய தமிழில் எழுதுகின்ற இலக்கணங்கள் கூட என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, ஆரியம் என்னும் பாரிரும்பத்தை காரிகையாக்கி தமிழ்படுத்தியது என்று சொல்லுவாங்க. இந்த இலக்கணங்கள் கூட அங்கிருந்து வந்தது என்ற அளவிலே அவர்கள் எழுதியிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனா உண்மை அதுவல்ல. இன்றைய மொழி நூல் அறிஞர்கள், மொழியியலாளர்கள் என்ன சொல்றாங்க, தமிழ் எழுத்துக்கள் தான் இயற்கையானவை. தமிழ் எழுத்துக்களை பாருங்களேன், உயிர் எழுத்துக்கள் ஆவிலிருந்து அவ் வரை 12 எழுத்துக்கள் இருக்கிறது. அந்த 12 எழுத்துக்களையும் அடிப்படை பார்த்தீங்கன்னா அ, இ, உ, ஏ, ஓ என்ற 5ம் குறில் என்று சொல்லுகிறோம். மற்ற 7ம் நெடில் எழுத்து என்று சொல்லுவோம். இந்த அ, இ, உ என்ற அது 3 தான் அடிப்படை ஒலி. அ என்பது வாயை திறந்த உடனேயே தோன்றுகிற ஒரு ஒலி அ. இ என்பது பாருங்க, சிரிக்கின்ற உணர்வை வெளிப்படுத்துகின்றது இ. உ என்பது நமது துயரத்தை, அழுகையை வெளிப்படுத்துவதற்கு பயன்படுத்த வேண்டும். உணர்வு வெளிப்பாடுகளாகத்தான் தொடக்கத்திலே மொழி இருந்திருக்க வேண்டும். மனிதன் பேசத் தொடங்கிய பொழுது அ, இ, உ, அப்புறம் ஏ என்பது வினா வினாவை குறிப்பதாக இருக்கும். அதுபோல ஓ என்பதும் அதுபோல அந்த வினா பொருளை தருவதற்கும் இந்த உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடியதாகத்தான் ஆரம்பத்திலே இந்த மொழிகள் தோன்றி இருக்கின்றன. அதுபோல மெய் எழுத்துக்கள் எடுத்துக்கொண்டால் வல்லினம், மெல்லினம், இடையினம் என்று 3ஆக பிரித்தார்கள். அது மொழிக்கு உரியது. ஆனா நம்ம யாப்புக்கு அந்த மெய் எழுத்துக்களோடு உயிர் எழுத்துக்களை சேர்க்கின்ற பொழுது அது உயிர்மெய் எழுத்தாக மாறுகிறது. அது ஒரு புதிய எழுத்து அல்ல. அதனால அது என்ன சொல்லுவாங்க, சார்பு எழுத்துக்கள் என்று சொல்லுவாங்க. அடிப்படை அந்த உயிரும் உடம்புமாம் 30 முதலே 30 எழுத்துக்கள் தான் நம்முடைய முதன்மையான தமிழ் எழுத்துக்கள் என்பது நம்ம தொல்காப்பிய இலக்கணம் கூறுகின்ற ஒரு செய்தி. மற்றவை எல்லாம் அவற்றை சார்ந்து வருந்தது, நாம உருவாக்கி கொண்டது. அதை விட்டு விட்டால் கூட ஒன்றும் மொழி கெட்டு போகாது. அதனால அந்த ஓலையில் எழுதுவதற்காகவும் சொற்களுடைய சுருக்கத்திற்காகவும் என்ன செய்தாங்க, இந்த எழுத்துக்களை என்ன செய்தாங்க, வடிவமைத்து கொண்டார்கள். உயிர்மெய் எழுத்துக்களாகவும் ஆயுத எழுத்து இது போன்ற எழுத்துக்களை அவர்கள் தனியாக உருவாக்கி அதனோடு சேர்த்தார்கள். அதனால அதுக்கு சார்பு எழுத்துக்கள் என்று பெயர். அப்ப தமிழில் உள்ள எழுத்துக்களை எப்படி பிரிக்கலாம்? ஒன்று முதன்மையான எழுத்துக்கள் 30, சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் 10 வகை என்று சொல்லிவிடுவாங்க. அதனால அது என்ன நம்ம பார்த்தோம்னு சொன்னா 247 எழுத்துக்கு மேலேயே கூட போய்விடும் அது.
ஆனாலும் ஓரளவு அவங்க எழுதுவதற்கு பயன்படுத்தி கொண்ட வகையில் 247 எழுத்து என்று வைத்து கொண்டார்கள். இன்று நாம் முன்னேறி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் எல்லாம் கம்ப்யூட்டர்களிலும் இந்த அச்சுருக்கள் எல்லாம் நம்ம எந்திரமயமாக இருக்கின்ற பொழுது நமக்கு இவ்வளோ எழுத்துக்கள் தேவையே இல்லை என்று தான் என்ன செய்தாங்க, அறிஞர்கள் எல்லாம் ஆராய்ந்து முடிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் எழுத்துக்களை குறைக்க வேண்டும் என்று. அதனால உயிரும் உடம்புமாம் 30 முதலே, இது தமிழுக்குள்ள மொத்த எழுத்து. ஆனால் நாம் யாப்பு செய்யுள் எழுதுவதற்கு இவ்வளோ தேவையே இல்லை. ஒன்று குறில், இன்னொன்று நெடில், இன்னொன்று ஒற்று. மெய்யெழுத்துக்கள் எல்லாம் ஒற்று என்று சொல்லப்படும். எல்லாம் புள்ளி வச்சு எழுதும். இக்கு, இங்கு, இச்சு, இங்கு என்று புள்ளி வைத்து தான் நாம் எழுதுகிறோம். அதனால் அதை ஒற்று என்று சொல்லுவார்கள். அப்போ எழுத்தை நாம் எப்படி பார்க்கிறது? எழுத்து என்பது 3 யாப்புக்கு உரிய எழுத்துக்கள் 3. ஒன்று குறில், இன்னொன்று நெடில், மற்றொன்று ஒற்று. இதை நன்றாக நினைவில் கொள்ள வேண்டும். நம்ம அ, இ இப்போ பார்க்க வேண்டாம், காங்கா சாஞ்சாலாம் சொல்ல வேண்டாம். இது குறிலா, ஒரு எழுத்து பார்த்த உடனே இது குறிலா, இது நெடிலா அல்லது ஒற்றா என்று நாம் முதல்ல புரிந்து கொண்டால் போதுமானது. நம்ம இது தெரியாதா, இது தெரிஞ்சது தானே இது நம்ம நினைப்போம். ஆனால் நம்ம பாட்டு எழுதுகின்ற பொழுது தான் நிறைய இடங்களில் உதைக்கும். இது இங்கே போடலாமா, இப்படி போட்டால் இது சரியாக வருமா என்று என்ன பண்ணுவோம், நம்ம வெண்பா போன்ற இலக்கணங்கள் எழுதுகின்ற பொழுது கொஞ்சம் கூட அது தவறக்கூடாது. வெண்தலை தட்டவே கூடாது. வெண்தலை தவறினால் அது வெண்பாவே அல்ல, தூக்கி விடுவார்கள், அதை ஒதுக்கி விடுவார்கள். எனவே வெண்பா என்பது மிக மிக தூய்மையான பாடல். எந்த இலக்கணம் சொல்லப்படுகிறது, கட்டுப்பாடு தவறாமல் இருக்க வேண்டும். குறைஞ்சபட்சம் 2 அடி தான். பாட்டிலே ரொம்ப சின்ன பாடல் என்று சொன்னால் திருக்குறள், குறள் வெண்பா என்று சொல்லுவாங்க அதை. அதனால்தான் திருக்குறளுக்கு என்ன பெயர், குறள் வெண்பா என்று பெயர் வந்தது. அந்த குறள் பாருங்க, மொத்தம் 2 அடி கூட முழுமையா இல்லை. முதல்ல 4 சீர், அடுத்த வரியில 3 சீர், மொத்தம் 7 சீர் தான் அந்த பாடல்லாம் அமைந்திருக்கிறது. அதுதான் குறைந்தபட்சம். ஆனால் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பல வெண்பாக்கள் இருக்கிறது. கலிவெண்பா இருக்கிறது, வெண்கலிப்பா இருக்கிறது, கந்தர் கலிவெண்பா என்று சொல்லுவாங்க. இதெல்லாம் இந்த வெண்பா எப்படி இருக்கோ அந்த அமைப்பு கொஞ்சம் கூட மாறக்கூடாது. அந்த ஒரு சிறு பிழை ஏற்பட்டாலும் அந்த பாட்டை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லுவாங்க. அதனால நம்ம என்ன பண்றோம், குறில், நெடில், ஒற்று கண்டுபிடிப்பது ஒன்றும் நமக்கு கடினமான செயலே அல்ல. ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். அது நம்ம அலகெடுக்கின்ற பொழுது நம்ம அதை பற்றி பார்க்கலாம். ஆனால் அந்த எழுத்துக்களோடு அடையாளம் காண வேண்டியதுன்னு கேட்டிங்கன்னா உயிர்மை எழுத்துக்கள். புள்ளி வைத்த இக்கு, இங்கு, இச்சின்னு சொல்லக்கூடிய 18 எழுத்துக்களையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்புறம் ஆயுதம் என்ற ஒரு எழுத்து வச்சிருக்கிறோம். ஆயுதம் எழுத்து என்பது என்ன, 3 புள்ளி வைத்த எழுத்து. இதுக்கோட இன்னைக்கு என்ன சொல்றோம், ஏன் ஆயுதம் பேர் இருந்ததுன்னா, இந்த சண்டை போடுகின்ற பொழுது தடுக்கிறாங்க இல்லையா, அந்த கேடயம், அந்த கேடயத்துல 3 ஆணி இருக்கும். அது போல இருப்பதனால ஆயுதம் என்று சொன்னாங்க. இந்த ஆயுதம் செய்வது போல ஆயுதம் செய்யப்பட்டது அல்ல. ஆயுதம் என்றால் தமிழ்ல நுண்மையின் அர்த்தம். ஆயுதம் என்பது நுண்மையானது என்று பொருள். ஆயுதம், ஆயுதம் இல்லை, ஆயுதம், ஆயுதம். இந்த ஆயுத எழுத்து 3 புள்ளிகள் வைத்து எழுதுகின்ற எழுத்து அந்த எழுத்துக்களினுடைய தன்மையை அதை மென்மைப்படுத்துவதற்காக கையாளப்படுவது. அஃது, எஃகு, அது போல வருவது தான் அந்த ஆயுத எழுத்து என்பது. அந்த ஆயுத எழுத்தையும் நாம் தனியாக அடையாளம் காண வேண்டும். அது அரை மாத்திரை உடையது. எப்படி மெய்யெழுத்துக்களுக்கு அரை மாத்திரை, குறில் என்றால் 1 மாத்திரை என்போம், நெடில் என்றால் 2 மாத்திரை, ஆயுதம் என்றால் அரை மாத்திரை. அப்புறம் தமிழ்ல பாருங்க, இந்த எழுத்து எப்படி இருக்கு, அ, ஆ என்று சொல்றோம். ஆ என்பது குறில், ஆ என்பது நெடில். குறில்னா 1 மாத்திரைன்னு வச்சிருக்கிறோம். மாத்திரைன்னா என்ன, அது எவ்வளவு நேரம் ஒலிக்க வேண்டும் பாருங்க. ஒரு எழுத்து ஒலிக்கிறதுக்கு கூட ஒரு நேரம் காலம் வச்சிருக்கிறாங்க. அ என்ற ஒலியை ஒரு நொடி, ஒரு நொடினா கை நொடி பொழுது, இப்படி கையை ஒரு சொடுக்கணும்னா எவ்வளோ நேரம் இருக்கோ அவ்வளோ நேரம் தான் அது ஒலிக்கணும். அது அ. ஆ என்று எவ்வளவு நீட்ட வேண்டும், 2 நொடி. ஆ என்று இந்த 2 நொடி பொழுது நீட்ட வேண்டும். சரி, 3
நொடி நீட்டுகின்ற எழுத்து இருக்கா? அ, ஆ அதை விட நீட்டி ஒலிக்க வேண்டிய என்ன செய்யறது? அப்பன்னா நான் அதை விட நீட்டாம இருக்க முடியுமா? இப்ப இந்த குருவி விக்கிறாங்க. அ கீரை அப்படிங்கிறான். அ காய்கறிகள் விக்கிறாங்க. அவங்க சத்தம் போட்டு அந்த எழுத்துக்கள் நீட்டுறாங்க. அவன போய் சொல்ல முடியுமா? நீ வந்து தமிழ்ல 2 1 மாத்திரைக்கு மேல இல்ல. நீ 2 மாத்திரைக்கு மேல நீட்டுன்னு சொல்ல முடியுமா? அல்லது அதை நம்ம வந்து இலக்கியத்திலே பயன்படுத்துகின்ற பொழுது, அந்த நீட்டி ஒலிக்கின்ற எழுத்த நம்ம எப்படி எழுதி காட்டுறது? இப்ப சொல்றாங்க பாருங்க. வடமொழியில இருக்கு. தமிழ்ல இல்லையே. அப்புறம் இருக்கு. தமிழ்ல இல்லையே. என்று பெரிய குறை சொல்றாங்க. அ அது என்ன என்று பார்த்தோம்னு சொன்னா, தமிழ்ல இல்லாமல் இல்லை. இல்ல உயிர் எழுத்துக்களை ஒரு அளவுக்கு நீட்டலாம். என்பது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நீட்டலாம். என்பது. இன்னும் நீட்டிட்டே போகலாம். 2 மாத்திரை, 3 மாத்திரை, 4 அத்தனை எழுத்து எழுத முடியுமா? முடியாது அல்லவா? அதனால என்ன பண்ணிருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட அளவு எழுத்தை வைத்துக்கொண்டு என்பது 1 மாத்திரை, ஆ என்பது 2 மாத்திரை. அதை விட நீட்ட வேணும்னு சொன்னா, பக்கத்துல இன்னொரு ஒரு அடையாளத்துக்கு ஒரு போட்டு குறில் போட்டுவிடு. ஆ கெடுப்பதூம் கெட்டார்க்குச் சார்வாய் மற்றாங்கே எடுப்பதூம் எடுப்பதூம் கெடுப்பதூம் அப்படின்னு போட்டிருப்பார் திருவள்ளுவர். பக்கத்துல ஒரு போட்டிருப்பான். ஆனா நமக்கு என்ன செய்வோம் படிக்கணும் பொழுது, கெடுப்பது உம் எடுப்பது அப்படி படிக்கிறோம். அப்படி படிக்கக்கூடாது. அந்த தூ என்ற எழுத்தோடு சேர்த்தோம்னா 3 மாத்திரையாக ஒலிக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம் அது. அதனால அந்த தூவும் பக்கத்துல போட்ட சேர்ந்து ஒரே எழுத்து தான். அது 3 மாத்திரை ஒலிக்கின்ற எழுத்து. 4 மாத்திரை ஒலிக்கணும்னு வச்சுக்கங்க. அதுவே பக்கத்துல 2 போட்டோம்னா, தூக்கு 2 மாத்திரை, அப்புறம் 2 மாத்திரை ஆச்சா மொத்தம் 4 மாத்திரை அளவு நீட்ட வேண்டும் அப்படின்னு அர்த்தம். அதுபோல எல்லா நெடில் எழுத்துக்களும் நீட்டலாம். அதுக்கு என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா, அளபெடை என்று பெயர் அதுக்கு. அதுக்கு என்ன பேரு? அளபெடை என்று சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டா, இது நம்ம வந்து செய்யுள்ல நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம அலகிடுகின்ற பொழுது, நமக்கு குழப்பங்கள் வரும். அப்ப அளபெடை என்ற ஒன்று வந்திருக்குமானால், அதை நாம் எப்படி சேர்ப்பது? எப்படி உச்சரிப்பது? அது எப்படி கையாள்வது என்பது நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதனால அது அளபெடைன்னு சொல்லுவாங்க. அளபெடை என்பது அளவு மிகுதியாக ஒலிப்பதுன்னு அர்த்தம். 1 மாத்திரையுடைய எழுத்துக்களை 2 மாத்திரையுடைய எழுத்துக்களை அதைவிட நீட்டுவதற்கு 3 மாத்திரை, 4 மாத்திரையா நீட்டுவதற்கு என்ன பேரு? அளபெடை என்று பெயர். உயிர் எழுத்துக்கள் அப்படி நீட்டி ஒலித்தால் அதுக்கு பேரு உயிர் அளபெடை. அ, ஆ, ஆ அதுபோல ஈ, ஊ, ஏ அதுக்கு அடையாளமா பக்கத்துல குறில் எடுத்து சேர்த்துக்கணும் அவ்வளவுதான். இதுக்கு பேர் என்னங்க? அளபெடை என்று பெயர். இது 2 மாத்திரைக்கு மேற்பட்ட மாத்திரைகளை உடைய எழுத்துக்களை கையாளுவதற்கு நாம் பயன்படுத்துவது. சரி. அதுபோல ஒற்று எழுத்து இருக்கு இல்லையா? உயிரெழுத்துக்கு குறிலுக்கு 1 மாத்திரை பார்த்தோம். நெடிலுக்கு 2 மாத்திரை பார்த்தோம். அதை விட அதிகமா இருந்ததுன்னா 3 மாத்திரைக்கு உயிர் அளபெடைன்னு பேர் பார்த்தோம். அதுபோல ஒற்று எழுத்துக்கு பாருங்க மெய் எழுத்துன்னு சொல்றோம் இல்லையா? இக்கு, இங்கு, இச்சு, இஞ். அது வந்து மிகுதியாக ஒலிக்குமா? சில நேரத்துல ஒலிக்கும். சில இடங்கள்ல தான். ரொம்ப அதிகமா வராது. செய்யுள்ல சில இடங்கள்ல அது வரும். கண், கங்குல், செங்கை இது போல சில இடத்துல இங்குங்கிறத ரொம்ப அழுத்தி சொல்லுவாங்க. இப்ப பொதுவா மெய் எழுத்துக்களுக்கு அரை மாத்திரை. அப்ப என்ன ஆகும்? 2 இங்கு போடுறோம். 2 இன்னு போடுறோம் அப்படின்னு சொன்னா, அதற்கு ஏற்ப அதனுடைய மாத்திரை கூடுகிறது. அதுக்கு பேரு ஒற்று அளபெடைன்னு பேரு. ஒற்று அளபெடை. உயிரெழுத்துக்கள் மாத்திரை மிகுந்து ஒலித்தால் அதுக்கு பேரு உயிர் அளபெடை. அளபெடை என்று சேர்ந்து வரும். அளவு எடை. எடுப்பது. எடுப்பா இருக்குன்னு சொல்றோம்ல. தூக்கி ஒலிப்பது. அளவு எடை, அளபெடை என்று ஆயிற்று. உயிர் அளபெடை, ஒற்று அளபெடை என்று சொல்லுவாங்க. அதனால என்ன கொஞ்சம் கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒரு எழுத்து குறில், அ 2 மாத்திரை உடையது நெடில். அதுக்கு மேற்பட்ட மாத்திரை உடையதுக்கு பேரு அளபெடை, உயிர் அளபெடை. ஒற்று அரை மாத்திரை உடையது. எல்லா ஒற்று எழுத்துக்களும் ஒரே மாதிரி தான் மாத்திரை, அரை மாத்திரை தான்.
அதுபோல் ஆயுத எழுத்தும் அரை மாத்திரை தான். இவைகள் அளவு மிகுந்து ஒலிக்குமானால் அதுக்கு பெயரு அளபெடை. அது ஒற்று அளபெடை என்று சொல்ல வேண்டும். மெய் அளபெடைன்னு சொல்லக்கூடாது. ஒற்று அளபெடை என்று சொல்வது வழக்கம். அப்புறம் இந்த எழுத்துக்கள் பார்த்தீங்களா, இந்த மாத்திரைய விட அதிகமா ஒலிச்சா அளபெடைன்னு பார்த்தோம். குறைவாக ஒலிச்சதுன்னா, குறைவாக ஒலிப்பதும் இருக்கிறது. அந்த குறைந்து ஒலிப்பதற்கு பேரு 2 வகை. ஒன்று உயிர் எழுத்துக்கள் குறைந்து ஒலிப்பது, ஒற்று எழுத்துக்கள் குறைந்து ஒலிக்கிறதும் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஊங்கிற எழுத்து குறையும். எல்லா எழுத்தும் குறையாது. சில இடங்கள்ல, அதுவும் செய்யுள்கள்ல தான் பெரும்பாலும். அது குறைந்து ஒலிக்கும். உ என்ற எழுத்தும், இ என்ற எழுத்தும் உயிர்ல குறைந்து ஒலிக்கும். அதாவது ஒரு மாத்திரையை விட குறைந்து ஒலிக்கும். ஆனா தனி எழுத்து கிடையாது. கவனிங்க. அதனால அதுக்கு பேரு என்னது? குற்றியல் உகரம். ஊக்கு பேரு குற்றியல் உகரம். உ என்ற எழுத்து தன்னுடைய ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒலித்தால் அதுக்கு என்ன பேரு? குற்றியல் உகரம்னு பேரு. குற்றியல் இகரம்னு சொல்லுவோம். ஈ என்ற எழுத்து ஒரு மாத்திரை. அது அரை மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும். அதுக்கு பேரு குற்றியல் இகரம் என்று பெயர். புரியுதுங்களா? கொஞ்சம் குழப்பமா இருக்கா? ஒண்ணும் இல்ல. அ 2 2 செய்யுதுன்னு வச்சுக்கங்க. நம்மளுடைய எழுத்துக்கள் எல்லாத்துக்கும் 1 மாத்திரை, அரை மாத்திரை, 1 மாத்திரை, 2 மாத்திரை அவ்வளவுதான் எழுத்து இருக்கு. வடிவம் இருக்கு. புரியுதுங்களா? அதை விட அதிகமாக ஒலிக்கிறதும் இருக்கு. அதை விட குறைந்து ஒலிப்பதும் இருக்கிறது. அப்ப 1 மாத்திரை தான் உயிர் எழுத்துக்கள்ல குறையுது. அதை விட குறைஞ்சதுன்னா அரை மாத்திரை ஆயிடும். மெய் எழுத்துக்கள் அதாவது ஒற்று எழுத்துக்கள்ல அரை மாத்திரை தான் எல்லாத்துக்கும். அது அதை விட குறைஞ்சதுன்னா 1/4 மாத்திரை ஆகிவிடும். அதாவது ஒரு நொடி பொழுதுல 2 எழுத்து சொன்னா தான் அது என்ன ஆகும்? அது ஒரு ஒற்று எழுத்தாக இருக்கும். அதனால அந்த ஒற்று என்பது குறுகின்ற பொழுது அது குறுக்கம் என்று சொல்ல வேண்டும். பாருங்க அளபெடையில பார்த்தோம். அப்புறம் உ என்ற எழுத்து குறுகும் குற்றியல் உகரம். ஈ என்ற எழுத்து குறுகும் குற்றியல் இகரம். குறுக்கத்துல அப்புறம் ஐகார குறுக்கம். அதுக்கு பேரு குறுக்கம் என்று சொல்றாங்க இந்த இடத்துல ஐ. அது போல குறுக்கம். ஔகார குறுக்கம் என்று சொல்லுவோம். மக அ ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம். இது தன்னுடைய மாத்திரை எவ்வளவு? ஐக்கு எவ்வளவு மாத்திரை? 2 மாத்திரை. இல்லையா? நெடில் எழுத்து தான் சொல்றோம் நம்ப. அ ஔ என்பதும் நெடில் எழுத்து. அதுவும் தன்னுடைய மாத்திரை குறைஞ்சதுன்னா, அதுக்கு ஔகார குறுக்கம் என்று பெயர். இது பெரும்பாலும் அதிகமான கையாள மாட்டோம். ஆனால் கையாளுகின்ற பொழுது, நாம பாட்டுல அந்த அசைகளை நம்ம அமைக்கின்ற பொழுது, நமக்கு ஒரு சந்தேகம் வந்துரும். இது எப்படி போடுறது? இது இந்த இடத்துல போடலாமா? போடக்கூடாதா? என்று அப்ப யார போய் கேட்கிறது? எனவே நாம் என்ன செய்யணும்? நம் மனதிலே இதை தெளிவில் வைத்துக் கொள்ள வேண்டும். வைத்துக்கொண்டு நாம் இதை பார்த்தோம் என்று சொன்னால், இந்த எழுத்துக்கள் நம்மளுக்கு தெளிவாக விளங்கிவிடும். இதுவரைக்கும் நம்ம எழுத்து என்ற வகையில நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எழுத்துக்கள் தமிழ்ல இத்தனை இருந்தாலும், கவிதைக்கு என்ன வேணும்? 3 எழுத்துக்கள் தான். ஒன்று குறில், மற்றொன்று நெடில், இன்னொன்னு ஒற்று. இந்த 3 தான் நமக்கு தேவையான அடையாளங்கள் பாட்டு எழுதுவதற்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த குறில், நெடிலும் சேர்க்கிறது, குறிலும் சேர்க்கிறது, நெடிலும் சேர்க்கிறது என்றெல்லாம் அந்த அமைப்பு வருகின்ற பொழுது, சேருமா? சேராதா? எது சேர்ந்தால் என்ன அசை? என்று நாம் பார்ப்போம். அதை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இன்னும் தெளிவாக ஆகிவிடும். இதை மட்டும் நீங்க நல்லா நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். வேண்டுமானால் நான் சொல்ற திரும்பவும் அதை மட்டும் குறிச்சுக்கங்க. எழுதிக் கொள்ளுங்கள். முதல்ல நீங்க என்ன எழுதினீங்க? 4 வகையான பாடல்கள். வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பான்னு எழுதிட்டீங்க. இந்த பாட்டை எழுதுவதற்கு தேவையான உறுப்புகள் என 7 உறுப்புகள் பார்த்தோம். அது மீண்டும் சொல்றேன். நீங்க அது சரியா இருக்கான்னு பார்த்துக்கங்க. செய்யுள் உறுப்புகள் 7. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை, பாட்டு. 7வது படிக்கட்டு பாட்டு. அந்த பாட்டு தான் முதல்ல பார்த்தோம் பாருங்க. வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா என்ற 4 பாட்டு. இந்த 4 பாட்டுல
இப்ப நான் இவ்வளோ செய்தி சொல்லிட்டேன். ஏன்னா, ஐயோ! இவ்வளவு நம்ம வந்து எழுத்துக்களை பற்றி நம்ம தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டியிருக்குமோன்னு வந்து குழம்ப வேண்டாம். எழுத்துக்கள பொறுத்தவரையில 3ஏ 3 தான். என்ன? குறில், நெடில், ஒற்று. தெரியுதா? கவிதைக்காக எழுத்துக்களை குறிக்கின்ற 3 வகை என்னது? குறில், ம். நெடில், ம். ஒற்று. புரியுதுங்களா? மற்ற எழுத்துக்கள் எல்லாம் அந்த எழுத்தினுடைய ஓசை குறையவும் உண்டு. அந்த எழுத்துக்களுடைய ஓசை நீளவும் செய்யும். இருந்தாலும் அது நெடில் தான். 3 மாத்திரை ஆனாலும் சரி, 4 மாத்திரை ஆனாலும் சரி, அது என்னது அது? நெடில், நெடில் தான். குறைஞ்சதுன்னா அது குறுக்கம், குற்றியல் உகரம், குற்றியல் இகரம் என்று நாம் சொல்லுவோம். 1/2 மாத்திரை அளவிலிருந்து குறைவதும் உண்டு. 2 மாத்திரை அளவில் இருந்து அதிகமாவதும் உண்டு. இப்படி எழுதுகின்ற பொழுது, அது குறில் என்றும், நெடில் என்றும், ஒற்று என்றும் வகைப்படுத்தப்பட்டு, நம்ம அடுத்த கட்டத்திற்கு நம்ம போகலாம். இப்ப நான் பார்த்தது எழுத்து என்பது. அதனால, அ இப்ப நான் சொன்ன செய்தி கொஞ்சம் நல்லா நீங்கள் வந்து நினைவு கூருங்கள். ஒரு பாடலை எடுத்து வைத்துக்கொண்டு, அல்லது ஏதாவது நீங்கள் எழுதிய கவிதையை வச்சிருப்பீங்க. கவிதையை வைத்துக்கொண்டு, இது நம்ம என்ன முதல் எழுத்து போட்டிருக்கிறோம். நம்ம குறில் போட வேண்டும், நெடில் போட வேண்டும் பார்த்து பார்த்து போடுறதில்ல. நீங்க மனதில வந்த எண்ணங்களை உங்களுக்கு ஒரு அழகிய சொல்லை எடுத்து நீங்க அப்படியே எழுதியிருப்பீங்க. அதில நீங்க மட்டும் ஒரு அடையாளம் மட்டும் பாருங்க. முதல் எழுத்து குறில், அடுத்த எழுத்து நெடில், அடுத்த எழுத்து குறில், அடுத்த எழுத்து ஒற்று. இதுபோல என்னென்ன எழுத்து இருக்குன்னு மட்டும் நீங்க ஒரு தடவ பார்த்து வச்சுக்கங்க. பார்த்து வைத்துக் கொண்டால், அடுத்த வகுப்புல நம்ம அசையை பற்றி பார்க்கலாம். வந்துங்க தொடருங்க. இந்த வரோம். தொடருங்க. சொல்லுங்க. இல்ல, இல்ல. நீங்க தொடருங்க. அதாவது அதான் குறில், நெடில், ஒற்று என்று சொல்லுகின்ற பொழுது, நான் முதல்ல சொன்னேன். உயிர் எழுத்துக்கள் 2. ஒன்று குறில் எழுத்துக்கள், மற்றது நெடில் எழுத்துக்கள் என்று பார்த்தோம். அ, ஆ, இ நம்ம தமிழ்ல மட்டும் பாருங்க 2 சேர்ந்து சேர்ந்து தான் வரும். அ, ஆ ஏன்டா 2 ஒரே எழுத்து தான். இது 1 மாத்திரை, அது 2 மாத்திரை. அவ்வளோதான். ஆ இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டோம்னா அது அளபெடை. அதனால 3 3 சொல்லிடலாம். இ, ஈ, ஈ. உ, உ, ஊ. ஏ, ஏ, ஏ. இப்படி போயிட்டே இருக்கும் அது. அதனால இந்த குறில் என்பது 1 மாத்திரை. நெடில் என்பது 2 மாத்திரை அளவு பெறும். அடுத்து உயிரெழுத்துக்கு அடுத்தது மெய் எழுத்துக்கள் தான். மெய் எழுத்துக்கள் எல்லாமே 1/2 மாத்திரை உடையது தான். இந்த 1/2 மாத்திரையிலிருந்து எல்லாமே மாறாது. 1/2 மாத்திரை தான். ஆனாலும் ஒரு சில இடங்கள்ல போட வேண்டியது வந்ததுன்னா, அது 1 மாத்திரையாக இருக்கும். அப்ப என்ன செய்யணும் 2 மெய்ய போடணும். தெரியுதா? இன்னுன்னு சொன்னா 2 இன்னு போடணும். ஆனா இன்னுன்னு சொல்லக்கூடாது. இன்னுன்னு சொல்லக்கூடாது. சங்கு, எங்கு அத அழுத்தி சொல்றதுக்காக என்ன சொல்லுவாங்க, இங்கு, இங்கு, போடுவாங்க. நம்ம எங்கு, இங்குன்னு சொல்லக்கூடாது அத. இங்கு. அந்த இங்கு என்பது 2 எழுத்து போட்டாலும் 1 எழுத்து தான் அது. ஆனா அதுக்கு மாத்திரை எவ்வளவு? இங்குன்னா 1/2 மாத்திரை. 2 இங்கு போட்டோம்னா, அது 1 மாத்திரை. இப்ப குறைஞ்சும் ஒலிக்கும். மருண், மருண், வரும் வண்டி, வரும், மருண். வந்து இன்னு தான் காதுல விழுது. இம்மும் சரியா விழல. அப்ப இம் என்ற எழுத்து என்ன ஆயிடுது? அதை விட குறைஞ்சு போகுது. அப்ப கால் மாத்திரை ஆகுது. தெரியுதுங்களா? அதனால நம்ம முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டியது குறில் எழுத்துக்கள் 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்கள் 2 மாத்திரை, ஒற்று எழுத்துக்கள் 1/2 மாத்திரை. நீங்க இத மட்டும் நீங்க கூட குறிங்க அப்படி. தம்பி சொன்னது போல உங்களுடைய உங்களுடைய கவிதை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்க எப்பொழுதுமே வேற கவிதைய பார்க்க வேணாம். உங்களுடைய நீங்கள் எழுதிய கவிதையை எடுத்து வைத்துக்கொண்டு, அதன் மேல ஒரு எண் போட்டு பாருங்க. குறில் போட்டீங்கன்னா 1ன்னு போடுங்க. பக்கத்துல ஒற்று இருந்ததுன்னா, அதுக்கு 1/2 போடுங்க. இன்னொரு குறில் வந்ததுன்னா பக்கத்துல 1 போடுங்க. அது பக்கத்துல இன்னொரு நெடில் வந்ததுன்னா 2 போடுங்க. இப்படி போட்டுட்டே வாங்க. அது ஒண்ணும் எளிமையான வேலை தான். அது ஒண்ணும் கஷ்டம் கிடையாது. அத போட்டுட்டே வந்தீங்கன்னா, ம அது ஏன் போட்டுருக்கோங்கிறது நமக்கு தேவையில்ல அத பத்தியும். அது எதுக்குன்னா, அடுத்த கட்டத்துக்கு போவதுக்கு அது உதவும் அது. அடுத்த கட்டத்திற்கு, அடுத்த அசை பார்க்க போறோம் இல்லையா? அசையை பார்க்கின்ற பொழுது, அது நமக்கு உதவும். அதனால இந்த கவிதைகளை அடிப்படை எழுத்துகள். இதுல வந்து
சந்தேகம் வரக்கூடாது. நமக்கு இதில சந்தேகம் வந்ததுன்னா, நம்ம கடைசியில ஒரு வெண்பா எழுதுகின்ற பொழுது உங்களுக்கு அந்த ஐயம் வந்துரும். இது போடலாமா? இது போடக்கூடாதா? இப்படி போட்டா அது குறிலா? நெடிலா? அப்படின்னு சந்தேகம் வந்துரும் நமக்கு. இப்ப வந்து இந்த ஐன்னு வச்சுக்கங்களேன், அந்த ஐ, அவ் 2மே 2 மாத்திரைன்னு சொல்லுவோம் நம்ம நெடிலா இருக்கிறதுனால. அது 2 மாத்திரை என்று சொல்லுவோம். ஆனால் ஒரு பாடல்ல வருகின்ற பொழுது, அது முதல் எழுத்தா இருந்தா தான் 2 மாத்திரை. நடுவுல வந்ததுன்னு வச்சுக்கங்களேன், அ பகை, பகைகெட, பகைகெட அருளுனின் இணையடி தொழுதனம், பகைகெட, பகைகெட அப்படின்னு சொன்னா, பகை கெட. அப்ப அந்த கை என்பதை நெடிலா சேர்க்கிறதா? குறிலா சேர்க்கிறதா? நாம என்ன படிச்சிருக்கோம்? ஐ, அவ் 2மே நெட்டெழுத்து, நெடில் எழுத்து தான் நம்ம படிச்சிருப்போம். அங்க வருகின்ற பொழுது, நமக்கு சந்தேகம் வந்துரும். புரியுதா? இதுங்க 2 எழுத்துன்னு போனா, அந்த பாடல்ல தப்பு வந்துரும். அதனால முதல் எழுத்தாக இருந்தால் அது 2 மாத்திரையும், சொல்லுக்கு நடுவிலே இந்த ஐ என்ற எழுத்தும், அவ் என்ற எழுத்தோடு கூடிய மற்ற எழுத்துக்களும் சேர்ந்து வந்தாலும் சரி, உயிர்மெய் எழுத்தாக இருந்தாலும் சரி, உயிர் எழுத்தாக இருந்தாலும் சரி, எவ்வளவு மாத்திரை பெறும் அது? அரை மாத்திரை தான். ஒன் ஒ அதாவது குறிலாகத்தான் கருதப்பட வேண்டும். அதனால அது குறில் கிடையாது. அ நெடில் எழுத்து தான். ஆனா அதுக்கு மாத்திரை வந்து நடுவுல வந்து 1 1/2 மாத்திரை ஆயிடும். சில நேரங்கள்ல நம்ப எப்பவுமே ஒரு விதிவிலக்கு உண்டு. புரியுதா? நம்ப பாட்டு எழுதும்பொழுது, முதல் எழுத்து வந்து நெடில்ல ஆரம்பிச்சு போட்டோம்னா, அடுத்த பாடலும் கூட அதே மாரி நெடில் தான் வரணும். இப்ப நாராயணன் ஒரு பாட்டுல கடைசியில வருதுன்னு வச்சுக்கங்க. அதுக்கு முதல்ல இதெல்லாம் நாரா, காரா, வாரா, மாறா இப்படிதான் வந்திருக்கணும். இல்ல நரா, கரா, மரான்னு வந்ததுன்னா, இங்க நாரான்னு வரக்கூடாது. இது ஒரு கம்பரே என்ன பண்ணிட்டாரு, ஒரு பாட்டுல அது மாரி வர இடத்துல எனக்கு பாட்டு நினைவு வரல. நரான்னு எழுதிட்டாரு. நாராயணன போயி நராயணன்னு எழுதிட்டாரு. இத காளமேக புலவர் பார்த்துட்டாரு. கம்பர் ராமாயணம் படிக்கும்பொழுது. உடனே கம்பர் மட்டும் அப்படி செய்யலாமா? நாராயணனை நராயணன் என்றே கம்பன் ஓராமல் சொன்ன உறுதியால், நான் நார் என்றால் நர் என்பேன், வார் என்றால் வரு என்பேன், வாழ் என்றால் வெள் என்பேன் நான் சொன்னாரு. ஒரு வேடிக்கையா பாட்டு எழுதினாரு. அதனால அந்த கவிதை எழுதுபவர்களுக்கு வந்து சில குழப்பம் ஏற்படுகின்ற பொழுது, ஒரு நம்ம தெளிவு பெறுவதற்கு என்ன வேண்டியிருக்கிறது? அதனுடைய அடையாளத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக தான் நம்ம இத பார்க்கிறோம். மற்றபடி இது ரொம்ப எளிமை தான். 1 மாத்திரை, 2 மாத்திரை, 1/2 மாத்திரை உடைய எழுத்துக்கள் எல்லாம் நாம எது எது என்று புரிந்து கொண்டு, நீங்கள் நீங்கள் எழுதியிருக்கின்ற ஒரு கவிதையில அது என்ன என்று எடுத்து பாருங்க. அடுத்த வகுப்புல நம்ம வந்து அடுத்த உறுப்பு ஆகிய அசையை பற்றி பார்ப்போம். இங்க வந்து நீங்க வந்து நான் சில வினாக்கள் குடுக்குறேன். அ இது வந்து பெரிய கேள்வியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது உங்களுக்கு தெரியுதான்னு ஒரு நினைவுபடுத்திக் கொள்வதற்கான ஒரு இது. கடைசியில நீங்க வந்து நம்ம இந்த 7 உறுப்புகளையும் பார்த்த பிறகு, நமக்கு நம்ம என்ன படிச்சிருக்கிறோம்? இந்த செய்யுள் நமக்கு தேவையானது என்ன என்று யாராவது கேட்டாலும் சொல்லலாம். அல்லது உங்களை நினைவுபடுத்திக் கொள்வதற்கும் இந்த வினாக்கள் உதவும். இந்த வினாக்களுக்கு விடையாக நீங்க பாருங்க. தெரியும் உங்களுக்கு. எழுதிக்கிறீங்களா? நான் சொல்லவா? கவிதைக்காக உயிர் எழுத்துக்களை எப்படி வகைப்படுத்த வேண்டும்? கவிதைக்காக உயிர் எழுத்துக்களை எப்படி வகைப்படுத்த வேண்டும்? உயிர் எழுத்துக்கள் ஆவிலிருந்து அவ் வரைக்கும் உள்ள எழுத்துக்களை நாம எப்படி வகைப்படுத்தணும்? குறில், நெடில் அப்படின்னு வகைப்படுத்தணும். புரியுதுங்களா? அதான் அதுக்கு விடை. அடுத்து 2வது கேள்வி பாருங்களேன். புள்ளி வைத்து எழுதும் மெய் எழுத்துக்களை யாப்பில் எப்படி குறிப்பிட வேண்டும்? புள்ளி வைத்து எழுதும் மெய் எழுத்துக்களை யாப்பில் எப்படி குறிப்பிட வேண்டும்? எப்படி குறிப்பிடணும்? மெய் எழுத்துக்கள நம்ம சொல்லணும். மெய்ன்னு சொல்லக்கூடாது. அது என்ன சொல்லணும்? ஒற்றுன்னு சொல்லணும். அப்பதான் நம்ம அந்த வாய்ப்பாடு படிக்கும் பொழுது நமக்கு எளிமையா இருக்கும். ஒற்று எழுத்துன்னு சொல்லணும். அது குறில், நெடில், குறில் ஒற்று, நெடில் ஒற்று, குறில், குறில் ஒற்று, நெடில், குறில், நெடில் ஒற்று. இந்த மாரி சொல்வதற்கு நம்ம பழகிக்கணும் அது. அதுக்காக தான்.
குற்றியல் உகரம் என்றால் என்ன? குற்றியல் உகரம் என்றால் என்ன? தெரியுதுங்களா? குற்றியல் உகரம் என்னன்னு சொல்லி, உ என்ற எழுத்து தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையாக ஒலிக்கும் போது அதுக்கு குற்றியல் உகரம் பேர் அது. இன்னும் தெளிவா சொல்லப்போனா, எங்க வந்து அந்த இடத்துல குறையும்? அது எந்த இடத்துல குறையும்? குற்றியல் உகரம் எந்த இடத்துல போய் அது மாத்திரை குறைஞ்சிருக்குன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அத? வந்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படிங்கிறாரு. அந்த இந்த வெண்பாக்கள் எல்லாமே கடைசி முடிவது வந்து இந்த ஒரு அசை, 2 அசை, நாள், மலர், அப்படி இல்லன்னா நாளோடு கூட ஒரு ஊ எழுத்து சேர்ந்ததா இருக்கணும். அதான் குற்றியல் உகரம். நாள், மலர், காசு, பிறப்பு என்று 4ஏ 4 சொல்லுவாங்க. நம்ம அந்த வரும்போது பார்க்கலாம். இந்த வெண்பா எழுதும்போது நம்ம பார்க்கலாம். அப்போ வந்து இந்த குற்றியல் உகரம் உதவும் நமக்கு. இந்த குற்றியல் உகரம் போடலாமா? போடக்கூடாதா? என்பதற்காக வரும். அப்ப எந்த இடத்துல ஊ என்ற எழுத்து மாத்திரை குறையும்னு கேட்டீங்கன்னா, இந்த வல்லின எழுத்து மேல் ஏறிய உகரம் தான். கு, சு, டு, து, பு, ரு என்ற 6 எழுத்து இருக்கு பாருங்க. கச்சட தப்பற. அதோட ஊ சேர்த்தோம்னா பு, சு, டு, து, பு, ரு. குச்சு டு துப்புரு. கு, சு, டு, து, பு, ரு என்ற 6 எழுத்தும் ஏதாவது ஒன்று சொல்லினுடைய இறுதியிலே வருமானால், அதுக்கு குற்றியல் உகரம் என்று பேரு. நீங்க பொதுவா நினைப்பு வச்சுக்கங்க. குற்றியல் உகரம் என்பது வேற ஒண்ணும் கிடையாது. அது கு, சு, டு, து, பு, ரு என்ற 6 எழுத்துக்களும் ஒரு சொல்லினுடைய கடைசியில வந்ததுன்னா, அது குற்றியல் உகரமாக இருக்கும். அதுல ஒரு ஒரு சந்தேகத்த பின்னால சொல்றேன் உங்களுக்கு. இப்ப உலகு என்பது பாருங்க, வந்துருது பாருங்க. வேற ஏதாவது ஒரு சொல் சொல்லுங்களேன். கற்றதனால் ஆய பயனன்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். அது அது இல்ல. அதுல இல்ல. என்பது இல்ல. இதுபோல சு, டு, து, பு வர மாரி குறள் இருக்குதுங்க. நெறைய குறள் இருக்குது. அது நீங்க ஒரு அடையாளம் கண்டுகொள்ளுங்க. திருக்குறள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அ நிறைய குறள் இருக்கு. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாயதூம் மழை. அது கூட குற்றியல் உகரம் இல்ல. குற்றியல் உகரம் வரும். இந்த சு, டு, து, பு, ரு என்ற 6 எழுத்துக்களும் ஒரு இது அன்பின் சொல்லு அந்த சொல்லினுடைய இறுதியிலே வருமானால், அதுக்கு பேர் குற்றியல் உகரம் என்று பெயர். இத வந்து நம்ம நினைவில் வைத்துக் சாலாச் கொள்ள சிறந்த வேண்டும். புலந்தக்கர் நன்மை செய்தற் பொருட்டு. பொருட்டு. புரியுதா? அன்பின் வழிவது உயிர்நிலை கற்திலாருக்கு என்பதோல் போர்த்த உடம்பு. உடம்பு. பூ வந்திருக்கு பாருங்க. ஆமா. இப்ப இந்த மாரி சு, டு, து, பு, ரு என்ற 6 எழுத்து தான் வந்துரும் கடைசியில. இது வேற எதுவும் வராது. மு, யு, வு இது போல எதுவுமே இருக்காது திருக்குறள் நீங்க பார்த்தீங்கன்னா. அப்ப திருக்குறள்ல ஒண்ணு கடைசியில ஒரு எழுத்து சொல்லா முடிஞ்சிருக்கும். இல்லன்னா 2 எழுத்துல முடியும். 3 எழுத்தா முடிஞ்சதுன்னா, இந்த சு, டு, து, பு, ரு என்ற ஏதாவது ஒரு எழுத்து வந்திருக்கும். இது பேர் வாய்ப்பாடுல வந்து செய்வாங்க, காசு, பிறப்புன்னு சொல்லுவாங்க. காசு, பிறப்பு என்ற குற்றியல் உகரத்தை இறுதியாக உடையதா இருக்கும். அதனால தான் குற்றியல் உகரத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். வேற இடங்கள்ல நமக்கு ஒண்ணும் குற்றியல் உகரத்தை பத்தி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்ல. அ அடுத்து ஒண்ணு பாருங்க. அடுத்து ஒண்ணு நான் சொல்றேன். அத எழுதிக்கங்களேன். இ, உ, ஐ, ஔ, இம், அஹ் ஆயுத எழுத்து. இ, உ, ஐ, ஔ, இம், இஹ் இந்த எழுத்துக்கள் தனக்குரிய மாத்திரை அளவு குறைந்து ஒலித்தால் அவற்றை எப்படி சொல்லலாம்? எப்படி சொல்வார்கள்? அப்படின்னு ஒரு கேள்வி. எழுதுங்க. இந்த எழுத்துகள் தனக்கு உரிய மாத்திரை அளவு குறைந்து ஒலித்தால் அவற்றை எப்படி சொல்வர்? இல்ல பாருங்களேன். ஈ இருக்கு இல்லையா? அது உயிர்ல குறில். அதுக்கு ஒரு மாத்திரை. உ என்பது உயிர். அது குறில் ஒரு மாத்திரை. இல்ல இந்த இதுக்குள்ள ஒரு மாத்திரை இருக்கு. ஐ என்பது 2 மாத்திரை. ஔ என்பது 2 மாத்திரை.
இம் என்பது அரை மாத்திரை, அஹ் என்பது அரை மாத்திரை. ஆனா அதை விட குறைஞ்சதுன்னா அதுக்கு என்ன பேருன்னு கேட்கும். அதை விட குறைஞ்சு ஒழிச்சதுன்னா அதை நம்ம எப்படி சொல்லுவோம்? ஈ தன்னுடைய மாத்திரை அளவில் குறைஞ்சு ஒழிச்சதுன்னா குற்றியல் இகரம். உ தன்னுடைய மாத்திரை அளவில் குறைஞ்சு ஒழிச்சதுன்னா குற்றியல் உகரம். ஐ குறைஞ்சு ஒழிச்சதுன்னா குற்றியல் ஐன்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லுவாங்க? அதுக்கு பேரு ஐகார குறுக்கம். ரெண்டுல இருந்து ஒண்ணா போச்சுன்னா. அவு குறைஞ்சு ஒழிச்சதுன்னா அவுகார குறுக்கம். இம் குறைஞ்சு ஒழிச்சதுன்னா மகர குறுக்கம். அஹ் என்பது குறைஞ்சு ஒழிச்சதுன்னா ஆயுத குறுக்கம். அப்ப இந்த குறுக்கத்தை பற்றி நாம தெரிந்திருக்க வேண்டும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்த வினா வந்து அளபெடை என்றால் என்ன? அளபெடை என்றால் என்ன? எந்த எழுத்துகள் அளபெடுத்து வரும்? அளபெடை என்றால் என்ன? எந்த எழுத்துகள் அளபெடுத்து வரும்? அளபெடை என்றாலே அளவு மிகுதியாக ஒலிக்கிறதுன்னு பார்த்தோம்ல, அளவு அதிகமாக ஒலிச்சுன்னா அளபெடைன்னு பேரு. எந்த எழுத்து அளபெடையா வரும் சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம 2 மாத்திரை அளவுக்கு மேல ஒலிக்கிறதெல்லாம் அளபெடை தான் இல்லையா? இப்போ வந்து அளபெடை என்பது உயிர் எழுத்துக்கள்ல ஆ, ஈ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ இந்த எழுத்துக்கள் அளபெடையாக வரும். தெரியுதுங்களா? அதுக்கு பேர் தான் அளபெடைன்னு பேரு. இது தனக்குரிய 2 மாத்திரையிலிருந்து நீண்டு ஒலிக்குமானால் அதுக்கு அளபெடை என்று பெயர். இது நீங்க வந்து நிறைய செய்யுள்ல நீங்க பார்க்கலாம் அத. அதுவும் பழைய கால செய்யுள்ல நிறைய இது இருக்கும். இது நம்ம தெரிஞ்சதுன்னா அதை நம்ம அடையாளம் கண்டுகொள்வதற்கு உதவியா இருக்கும். சரிங்க. இது போல நீங்க உங்களுடைய சொல்லுங்க ஐயா. உங்களுடைய பாடல்ல இருந்து 2 வரிகளை மட்டும் எடுத்து நீங்க எழுதி அதுல வந்து இந்த செய்தியை மட்டும் எழுதுங்களேன். அதுல பாடல் உங்களுடைய பாடலில் குறிச்சிங்க. உங்களுடைய 2 வரி பாடலில் குறில், நெடில், ஒற்று, உயிரளபெடை, குற்றியலுகர எழுத்துக்கள் இருப்பின் அதை எழுத்துக்களை குறிப்பிடுக. இதை மட்டும் நீங்க தனியா அந்த 2 வரியில எத்தனை குறில் வச்சு எழுதிருக்கீங்க, எத்தனை நெடில், என்னென்ன ஒற்று அதை மட்டும் நீங்க குறிப்பிடுங்க. இல்லை அந்த எண்ணை குறிப்பிட்டா கூட பரவாயில்ல. எத்தனை எண் அந்த பாட்டை சொல்லிட்டு இதுல இந்த இத்தனை குறில் இருக்கு, இத்தனை நெடில் இருக்கு அப்படின்னு சொன்னா கூட போதும். அதை உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அவ்வளவுதான். நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டேன்னு நினைக்கிறேன். ஐயா வணக்கம் ஐயா. நான் வணக்கம் சொல்லுங்க ஐயா. இறுதியா நீங்க ஒரே ஒரு செய்தி சொன்னீங்க. அது வந்து குறைவாக ஒலிப்பது உயிர் மற்றும் ஒற்றுன்னு சொன்னீங்க. அதுல வந்து ஒற்று அலைபடை உயிர் குற்றியலுகரம்னு சொன்னீங்க. அதுக்கு வந்து ஒற்றுக்கு ஒரு இது ஏதோ சொன்னீங்க, அது சரியா எழுதல நான். அதை கொஞ்சம் சொல்லுங்க. சொல்லுங்கய்யா. உ ஈ என்பது குற்றியல் உகரம். குற்றியல் உகரம்னு சொன்னீங்கல்ல, உ ஈ. ஆமா. அதுல வந்து குறைவாக ஒற்றும் ஒலிக்கும்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா ஆமா. அதுக்கு ஒரு உதாரணம் ஏதாவது சொன்னீங்கன்னா பரவாயில்லன்னு பாக்க சொல்றேங்க. எடுத்துக்காட்டு வந்து உ ஈ என்பது உ என்பது குற்றியல் உகரம். உ என்பதுக்கு மாத்திரை 1 இல்லைங்களா? குற்றியல் உகரம். அது வந்து உ என்பது மாத்திரை 1. அதை விட குறைஞ்சதுன்னா அந்த உ குறையுது, குற்றியல் உகரம்னு பேர். அது உ என்பது மாத்திரை குறைவது, குற்றியல் உகரம். அதுதான் சொன்னேன். எங்க அது மாத்திரை குறையும்னு சொன்னா ஐயா கொஞ்சம் கவனிங்க. சொல்லுங்க. அந்த உ என்பது எழுத்து இருக்கு பாருங்க, அது கச்சட்ட தபரன்னு சொல்றோம்ல, வல்லின எழுத்து.
அது கூட இந்த ஊ சேர்ந்ததுன்னா கு சு டு து பு ரு இன்னும் ஆகும் இல்லையா? அந்த ஆமாங்க ஐயா. 6 எழுத்துக்கள் தான் குற்றியலுகரம்னு பேரு. ம். கு சொல்லுங்க சு ஐயா. டு கு சு டு து பு ரு வல்லின ரு. ஆமா. இந்த ஆமாங்க ஐயா. 6 வல்லின எழுத்துக்களும் ஆ. தன்னுடைய மாத்திரையில குறைந்து ஒலிக்கும். எங்க வரும்பொழுது? ஒரு சொல்லினுடைய கடைசியா வந்தாதான். இப்போ ஆ. குரங்குன்னு வச்சுங்களேன். ஆ. முன்னாடியும் கு இருக்கு, கடைசியிலயும் கு இருக்கு. குரங்கு ஆமா. என்பதுல. அந்த முதல் எழுத்து குற்றியல் உகரம் கிடையாது. கடைசியில ஆமா. இருக்கிற எழுத்து தான் குற்றியல் உகரம். ஏன்னு கேட்டா குரங்கு. நம்ம சொல்லி பார்த்தோம்னா குரங்குன்னு சொல்றது இல்ல யாரும். குரங்கு. ஆமா. இங்கு தான் நம்ம அதிகமா சத்தம் கேட்குது. அந்த முதல்ல எழுத்துற குறிப்பிடுகிற கூவுக்கும், கடைசியில சொல்லுகிற கூவுக்கும் வேறுபாடு இருப்பதை நாம் பார்க்கிறோம். இல்லைங்களா? ஆமாங்க ஐயா. முதல் எழுத்து கு அது என்பது அது ஒரு மாத்திரை. குரங்கு. சரிங்க. குரங்குனா இங்கு தான் நம்ம காதுல நல்லா விழுது. கு என்று ஆமா. பாதி ஒலிக்குது. அதனால அதுக்கு அரை மாத்திரை. ஐயா ஒரு அதான் சின்ன குற்றியல் உகரம். ஐயா கேட்டுக்கிறீங்க. சொல்லுங்க. சொல்லுங்க. ஒரு ஐயா ஆ, சொல்லுங்க. இப்ப குரங்கு சொல்றீங்க. அதுல கூ வந்து குற்றியலுகரம்ன்றீங்க. ம். இப்ப குரங்கினம் அப்படி சொல்றோம். அப்ப குரங் இனம் என்கிறது சேர்றபோது குரங்கு கூட்டல் இனம் வந்து குரங்கு இனமா இல்லாம குரங்கினம் மாறுதுன்னா வந்து உகரம் குறைஞ்சிடுது. அதான் சொல்ல வர்றீங்க. குரங்கு ஆஹஹ. குரங்கு இல்ல, இல்ல. ஆ, குரங்கு என்பது குற்றியல் உகரம். ஆ, முதல் எழுத்து இருக்கிறது முற்றியல் உகரம். அது ஒரு மாத்திரை இருக்கு அதுக்கு. ஆனா ஆ. கடைசியில வரும்போது கு. அது பக்கத்துல ஈ வந்துன்னா சேர்ந்துரும். அதுக்காக தான் சொல்றேன் நான். அதான் குரங்கி சேர்ந்து குறைஞ்சிடுது. சேர் சேர் உகரம் குறைஞ்சு சேர்ந்துரும். போயிடுது. குரங்கு கூட்டல் இனம் பார்த்தீங்கன்னா, கூவும் ஈயும் சேர்ந்து கீ ஆகுது. ஏன் மாறுதுன்னு கேட்டீங்கன்னா, அது மெய் எழுத்து போல ஆயிடும் அது. மாத்திரை குறையறதுனால. குரங்கினம். அதனால தான் குரங்கு கூட்டல் இனம் சொல்லும்போது கீயும் ஈயும் சேர்ந்து கூவும் ஈயும் சேர்ந்து கீயா மாறிடும். இப்ப குரங்கு. ஐயா குறிப்பு ஒரு ஏடு இருக்கு. சந்தேகம். ஐயா என்னங்க? குறிப்பு ஏடு இருக்கு. குரங்கும்னு வந்துச்சுன்னா ஆ, சொல்லுங்க. சொல்லுங்க. குரங்கும்னு வந்துச்சுன்னா குரங்கும் கு இம் வந்ததுன்னா கடைசியில குரங்கும் அப்படின்னு குற்றியலுகரம் இல்ல. ஆமா. குரங்கும். அப்ப பார்த்தீங்கன்னா, குரங்கு கூட்டல் ஆ, என்பாரு ஆ, பார்த்தீங்களா? அந்த கூவும் ஆ, ஊவும் சேர்ந்து கூவாவே இருக்கும். ஆ. அப்பவும் அப்ப அது அது குற்றியல் மாத்திரை உகரம் தான் அது. மாத்திரை மாத்திரை குறைஞ்சே அளவு தான் இருக்கும். அங்க குறைஞ்சு ஆ தான் போயிடும் அது. தெரியுதுங்களா? சரிங்க மாத்திரை நன்றி குறைஞ்சது தொட்டு தான் பூவும் ஆ சேர்ந்து, பக்கத்துல ஆ இருக்கிற எழுத்தோட சேர்த்து ஊ சேர்ந்து, அ ஆ அந்த முதல்ல இருக்கிற கூல இருக்கிற ஊ கெட்டு போயி, இக்கு இருக்கும். ஆ. இக்கும் பக்கத்துல இந்த இல்ல ஊ வருது பார்த்தீங்களா? அந்த கூ சேர்ந்து இம் ஆயிடும். குரங்கும் அப்படின்னு வரும். நன்றி நன்றி நன்றிங்க நன்றி நன்றி. சரிங்க. வேற ஏதாவது ஐயா இருக்குங்களா? அதாங்க ஐயா அந்த ஒற்று குறுக்கம் சொன்னீங்கல்ல, ஆமா. அது முடிக்கவே இல்லையே. ஒற்று என்பது ஆ. மெய்யெழுத்து. சரிங்களா? ஆமாங்க ஐயா. மெய்யெழுத்துக்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வர்றது இல்ல பெரும்பாலும் செய்யுள்ல. ஏதோ ஒரு இடங்கள்ல வரும் அது. வந்ததுன்னா, சரிங்க. 2 ஒற்று பக்கத்துல பக்கத்துல வர வேண்டிய நிலை இருந்துன்னு வச்சுக்கங்களேன், சரிங்க ஐயா. அதுக்கு வந்து அ குறுக்கம் என்று அதை சொல்றோம் நம்ம வந்து. அது ஓஹோ! மெய்யெழுத்துக்கள்ல இந்த ஒற்று ம். எழுத்துக்கள் சில இடங்கள்ல குறுகி ஒலிக்கும். அதனால அதுக்கு பேரு குறுக்கம். மகர குறுக்கம், ஆயுத ஓ! குறுக்கம் என்று அத சொல்லுவோம். 2டே 2 தான் பெரும்பாலும் அது வரும் அது. சரி. என்ற எழுத்து பாருங்களேன், மருளும் அப்படிங்கிற சொல்லு அது மருண் சேர்த்து புணர்ச்சியில வரும் பார்த்தீங்கன்னா, மருண்னு வரும். அந்த ழுங்கிறது 3 சுழி எண்ணா ஆயிடும். பக்கத்துல இம் ம். வரும். மருண். அப்ப இன்னு தான் நல்லா உச்சரிக்கிறோம். இம்மு வந்து பாதி தான் வரும் அது. அப்ப அந்த மகர குறுக்கம் என்று வரும். நம்ம பழைய சரி. செய்யுள்ல நம்ம பார்க்கும்பொழுது, அல்லது அலகிட்டு பார்க்கின்ற பொழுது இந்த சந்தேகம்லாம் வரும் அப்ப. நாம பெரும்பாலும் அப்படி எழுதுறது கிடையாது. அ அதுபோல போலும் என்று சொன்னோம்னு வச்சீங்கன்னா, அது போலும்னு வராது. போன்னு. போன் 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 போ இன்னு இம் வந்துரும் அது. போ தமிழ்ல போட்டு இந்த தன்னகரம் டன்னகர அ ஒற்று அதுக்கப்புறம் இன்னகரம் வரும். ஆமா, டன்னகர ஆமா, ஒற்று ஆமா. வரும். அப்புறம் இன்னு வரும். போன்முன்னு வந்துரும். தன்னகரம் போன்மு ஆமா. போன்மு வந்துரும் அது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் அந்த மொழி இனிமைக்காக நமக்கு கஷ்டமா இருக்கிறது போல இருக்கும். ஆனா நீங்க கவிதையில பார்த்தீங்கன்னா, அந்த ஓசை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இவர் சொல்லுவாரு. அந்த சுரதா தான் சொல்லுவாரு. பாரதிதாசனுடைய கவிதைகள் எப்படி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, "தடைநடையே அவர் எழுத்தில் இல்லை. வாழை தண்டுக்கா தடுக்கின்ற கணுக்கள் உண்டும்பாரு."
வாழை தண்டுக்கு எங்க கணு இருக்கா? அப்படி தொட்டோம் வழ வழ வழன்னு இருக்கணும். அதுபோல கவிதை என்பதும் அது போல இருக்க வேணும் பாரு. இப்ப போலும் என்று சொல்லுகின்றதை விட போம் என்று சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஓசை ஒரு ஒழுங்காவும் தெரியுது, மென்மையாவும் இருக்கு பாருங்க அது. அதுபோல தமிழர்கள் வந்து ஒண்ணொண்ணு எண்ணி பார்த்து எண்ணி பார்த்து தான் அந்த எழுத்துக்கள தான் அமைச்சிருக்கிறாங்க. இப்ப இன்னும் இன்னைக்கு வடமொழியில வந்து ஏன் ஜா இருக்கு, தமிழ்ல இல்ல, பெரிய குறைபாடா சொல்லிட்டு இருக்காங்க. ஜா இல்ல, ஷா இல்ல, ஹா இல்ல அப்படிங்கிறாங்க. அதனால இப்படி பார்த்தோம்னா, நம்ம ஏகப்பட்ட எழுத்துக்கள், சார்பு எழுத்துக்கள் இப்பவே 10 ஆக்கிட்டாங்க. வள்ளுவர் வந்து தொல்காப்பியர் வந்து 3ஏ 3 சார்பு எழுத்து தான் சொன்னாரு. ஆனா, இப்ப பின்னால் வந்த இலக்கணக்காரர்கள்லாம் அது 10 சார்பு எழுத்துக்கள்னு சொல்லி, தமிழ பயமுறுத்திட்டாங்க. 247 எழுத்துன்னு சொல்லி, இப்படியெல்லாம் 247 எழுத்து வந்து ஓரளவுக்கு தான். இன்னும் சொல்லப்போனா நூற்றுக்கணக்கான எழுத்துக்கள் இன்னும் சேர்க்க வேண்டியது இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா. அப்ப பார்த்தா இன்னும் மிரண்டு போடுவாங்க. அதனால அடிப்படை ஒலிகள் தான் ஒரு மொழிக்கு முக்கியமானது. இப்ப இந்த ச, ஹ என்பதெல்லாம் கூட இப்ப நம்ப உயிர் எழுத்துக்கள்ல பார்த்தோம் இல்லையா? ஒரு ஒரு மாத்திரை, 2 மாத்திரை, 3 மாத்திரைன்னா அளபெடைன்னு பேர் வச்சுட்டோம். அதுபோல இந்த ச இந்த இப்ப அ ஜந்துன்னு வச்சுங்களேன். ஜந்து அது சந்துன்னு எழுதி ஜந்துன்னு படிக்கலாம். ஒண்ணும் தப்பு கிடையாது. தமிழ் என்பத இழு என்பத வந்து ஆங்கிலத்துல எப்படி எழுதுறது? முடியலைல அவன் ஒரு எழுத்தா உருவாக்கிட்டான். ஏன் தமிழ நீ இல்ல நீ அது ஒரு புது எழுத்து ஒண்ணு கண்டுபிடிச்சு குடுன்னு கேட்கறாங்களா? கிடையாது. அவனுக்கு உள்ளது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த எழுத்தை கையாளுவதற்கு அவன்ட்ட இது கிடையாது, பொருள் கிடையாது. அந்த சொல்லை போட்டோம்னா, அந்த ழ என்றத போட்டோம்னா, அவன் புதுசா எந்த எழுத்துக்கள் போட்டு பொருளை உண்டாக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்ல. அதனால உலகத்தில அத்தனை எழுத்துக்களையும் அவன் ஆங்கிலத்துல சேர்த்துருக்காங்களா? ஆனாலும் ஆங்கிலத்துல எழுதி காட்டுறாங்க. டிஏஎம்ஐஎல்ன்னு போட்டு விடுறோம். டிஹெச்ஏஎம்ஐஇசட்ஹெச்ன்னு போடுறோம். எப்படியாவது தமிழ அதில போட்டு அத படிக்க வச்சுடுறோம். அதே போல தான். ஆ தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறார். தொல்காப்பியர் காலத்திலேயே வடமொழிலாம் அங்க வந்துட்டுது. இதுதான். வடசொல் கிளவி, வட எழுத்து ஒரி, எழுத்தொடு புணர்ந்த சொல்லாகுமே அப்படி சொல்றாரு. வட சொற்கிளவி வட சொற்கிளவின்னா என்ன? வடமொழி எழுத்துக்கள். எப்படி நீங்க பயன்படுத்தணும்? வட எழுத்து ஒரி. வட எழுத்துக்கள் நீங்க பயன்படுத்தக்கூடாது தமிழ்ல. பயன்படுத்தக்கூடாதுன்னா, அது ஒலிக்கக்கூடாதுன்னு சொல்லல. எழுத்துக்களாக நம்ம அதை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம எழுத்த வச்சுட்டு நம்ம சொல்லலாம். வட சொற்கிளவி, வட எழுத்து ஒரி. ஒரின்னா நீக்குதல். வட எழுத்துக்களை நீக்கிவிட்டு, அதுக்கு சமமான தமிழ் எழுத்துக்களை போட்டுக்கொள்ளுங்கள் சொல்லுகிறார். இப்ப நம்ம எப்படி அளபெடைன்னு பார்த்தோமோ, அதுபோல இந்த மெய் எழுத்துலாம் இருக்கு பார்த்தீங்களா? இக்கு இது. இப்ப எல்லா மொழியிலும் அப்படி கொண்டு வந்துட்டாங்க. கா, இக்கா, கா, இக்கா, ஙா. சா, இச்சா, ஜா, இச்சா, ஞா. அப்படி சொல்றாங்கல்ல. 4, 4 வகை கொண்டு வந்துட்டாங்க பார்த்தீங்களா? நீங்க அப்படி தனியா தேவையில்லைங்கிறாரு தொல்காப்பியர். அந்த எழுத்தை வைத்துக்கொண்டு நீங்க அப்படி ஒழிச்சிட்டு போங்களேன். அது மாறுவதால் நம்முடைய தமிழ்ல எந்த பொருளும் மாறப்போவது கிடையாது. அதுவும் எதுக்காக நாம் பயன்படுத்த வேண்டும்னு கேட்டீங்கன்னா, இதுபோல இலக்கியம் படைப்பதற்காக அந்த வேற்று மொழிகளை பயன்படுத்த வேண்டும்னா, பெயர் சொல்லுக்காக அதை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். என்ன அந்த ஒலியை மட்டும் தான். எழுத்துக்களை அல்ல. வட எழுத்து ஒரி, எழுத்தோடு புணர்ந்த சொல்லாகுமே என்று சொல்லியல்ல போய் சொல்றாரு அந்த செய்திய. எழுத்து அதிகாரம் என்று ஒன்று ஆரம்பிச்சு, எழுத்துக்களை பற்றியெல்லாம் ஒரு 9 இயல்ல சொல்லக்கூடிய தொல்காப்பியர், இந்த எழுத்தை எப்படி எழுத வேண்டும் என்று சொல்வதற்கு எங்க போறாரு பாருங்க. சொல்லதிகாரத்துல போய் தான் சொல்வாரு அத. அதனால இத வந்து முன்னோர்கள் இதை திட்டமும் அத சரியாக மொழி எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை தெளிவா சொல்லிட்டு தான் போயிருக்கிறாங்க. நாம தான் புரிஞ்சுக்காம என்ன பண்றோம்? நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கிறோம் அத. அதனால சா என்று எழுதுங்கள், ஜா என்று படிங்க. என்ன தப்பு கிடையாது. அதனால தவறு கிடையாது என்றுதான் தொல்காப்பியருடைய கருத்து. அதனால நம்ம தமிழ்ல எழுதுவதற்கு நம்ம முயற்சி செய்ய வேண்டும். தமிழிலேயே எழுத வேண்டும். தமிழ்ல இல்லாத சொற்களே கிடையாது. ஒரு இலக்கண புலவர் சொன்னார். அவரு சுப்பிரமணிய தேசிகர்ன்னு நினைக்கிறேன். இலக்கண கொத்து, இலக்கண வழக்கம் நூல்ல தமிழால என்ன சொல்ல முடியும்? தமிழ்ல எப்படி சொல்ல முடியுமா இதெல்லாம்? என்று அவர் இலக்கணக்காரரே கேட்கிறார். 5 எழுத்தினால் ஒரு பாடை என்று அறையவும் படுமோ? என்று கேட்கிறாரு. இவ்வளவு தனித்தமிழ்ல ஒரு நூலாவது இருக்கிறதா? என்று கேட்கிறாரு. அந்த இலக்கணத்திலேயே அவருக்கு பேசுறாரு அவரு. அதனால அதையெல்லாம் எதிர்த்து தான் மரமேலடிகள் என்ன பண்ணாங்க? தனித்தமிழால் எல்லாம் செய்ய முடியும், கையாள முடியும் என்று அவங்க எழுதி காட்டினாங்க. பாரதிதாசன் ஆரம்பத்துல அப்படி எழுதினாரு. பிறகு அவரே திருத்தி, அவருடைய முதல் பதிவு பார்த்தீங்கன்னா, வடமொழி எழுத்துக்கள்லாம் கூட கலந்திருக்கும் அப்படியே. பிறகு எல்லாத்தையும் மாற்றி தமிழுக்கு ஆக்கி கொடுத்தார் பாரதிதாசன்.
அதனால இப்ப காலம் மாறிவிட்டது. எவ்வளோ விஞ்ஞானம் முன்னேறி விட்டது. இன்னும் மொழிக்காக போய் நாம் என்ன செய்ய போராடி கொண்டு இருப்பது தேவையில்லாது. நம்ம மொழியை வைத்துக்கொண்டு நாம் எப்படி செய்ய வேண்டுமோ அத்தனையும் நம்ம செய்ய முடியும் என்று எழுதி காட்டியவன யாரு? தனித்தமிழ் இயக்கக்காரர்கள் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. அதனால அடுத்த வகுப்புல நம்ம இதுக்கு அடுத்த உறுப்பாகிய அசை போவோம். அந்த அசை முடிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு செய்யுளை பற்றிய ஒரு தெளிவு பிறக்கும். அடுத்து சீர் முடிஞ்சதுன்னா உங்களுக்கு கவிதையே தெரிஞ்ச மாதிரி தான். சரிங்களா? உங்களுடைய கவிதையை பக்குவப்படுத்திக் கொள்ளலாம். அதனால மிக்க மீண்டும் நன்றிங்க. மிக்க நன்றி. அடுத்த வகுப்பில் சந்திப்போம். வணக்கம். மிக்க வணக்கம். நன்றிங்க ஐயா. மிக்க மிக்க வணக்கம் வணக்கம் நன்றிங்க. வணக்கம். நன்றி ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி ஐயா. மிக்க நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றிங்க நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி 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 ஐயா. அருமையான ஒரு வகுப்பு. ஐயா. நன்றி. நன்றி. அருமையான ஒரு வகுப்பு. நான் சில வார்த்தைகள் பேசி விடுறேன். நீங்க எல்லாம் சொல்றதா சொல்லுங்க. யாராவது உங்க கருத்து சொல்றதா சொல்லுங்க. உங்க கருத்துக்கள் சொல்றதா சொல்லுங்க. ஐயா எல்லாரும் சொல்லலாமா? ஐயா சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க. மிகவும் நன்றி ஐயா. சொல்லலாமா ஐயா? நன்றிங்கம்மா. ஐயா சொல்லுங்க சொல்லலாமா? சொல்லுங்க சொல்லுங்க. கருத்து சொல். சொல்லுங்க. அதாவது மிக எளிமையா புரியுற மாதிரி ஐயா நல்லா சொல்லி கொடுத்தாங்க. நிஜமாவே இந்த மதியான தூக்க நேரத்திலையும் தூங்காம உங்களோட இதை கேட்டோம். மிக சிறப்பா இருந்தது. நன்றிகள். ஆனா உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேங்க ஐயா. அந்த சொல்லுங்க. வாட்ஸ்அப்ல அந்த குழுவுல வந்து நாங்க வந்து எழுதி வச்சிருக்கோம் நீங்க சொன்னது எல்லாத்தையும். சரி. ஆனாலும் நீங்க வந்து அதுல கொஞ்சம் நீங்க இருக்கிறத ஒரு போட்டோ எடுத்து போட்டா கூட அது எங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். எல்லார் சார்பாவும் நான் கேக்குறேன். சரிங்கம்மா. இந்த முடிஞ்சதுன்னா காணொலிய செய்யுங்க ஐயா. இந்த சரி. காணொலிய ஒளிப்பதிவு பண்ணிருக்கோம். ஒளிப்பதிவு பண்ணி கூட நீங்க திருப்பி போட்டு கேட்டுக்கலாம். சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. உங்களுக்கு யூடியூப்ல ஆ. வந்துடும். யூடியூப்ல கேட்டுக்கலாம். சரிங்களா? சரிங்க ஐயா. அப்போ அப்பனா பரவாயில்ல ஐயா. ஏதாவது ஒண்ணு இருக்கணும்ல. அதுக்கு